இன்றைய தினம் 125வது வகுப்பு கல்வி உளவியல் பாடத்தில் நமக்கு வழிகாட்டுவதற்காக ஆசிரியர் பயிற்றுனர் திரு ப சத்யநாராயணன் அவர்கள் நாகப்பட்டினம் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை பங்கேற்பாளர்கள் சார்பாகவும் தேசிய ஆசிரியர் சங்கம் மாநில மாவட்ட அமைப்புகளின் சார்பாகவும் வணங்கி வரவேற்கிறோம். இது நம்முடைய முந்தைய குறிப்புகள் எல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் டைப் பண்ணாம கையால் எழுதுனதுனால அந்த கையெழுத்து புரிந்து கொள்வதற்கு சிரமமா இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கொஞ்சம் ப்ளீஸ் பேர் வித் மீ. இப்போ இந்த கற்றல் அப்படிங்கிறதுல கற்றலை பத்தின டெஃபினேஷன்ஸ் அங்க இருக்கு. நம்ம அந்த கற்றல்ல என்னெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்றல் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளார தியரிஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் இட்ஸ் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ், இதுதான் நம்மளுடைய கருத்தங்க. கற்றலுக்கான தியரிஸ் என்னென்ன இருந்தது, கற்றல் கோட்பாடுகள் என்னென்ன இருந்தது, அதனுடைய கல்வியல் தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய சிலபஸ். அதுல பாத்தீங்கன்னா காக்னிட்டிவ் தியரி ஆஃப் ஜீன் பியாஜே, ஜீன் பியாஜேவோட காக்னிட்டிவ் தியரி, இது நம்ம இன்னொரு சாப்டர்ல படிச்சுட்டோம்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிஹேவியரிஸ்ட் தியரி, நடத்தை கோட்பாடுகள் அப்படிங்கிற பிஹேவியரிஸ்ட் தியரியில பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஸ்கின்னரோட ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அண்ட் தாண்டைக்கோட கனெக்ஷனிசம் அப்படிங்கிற 3 பிஹேவியரிஸ்ட் தியரியோட 3 இது இருக்கு. ஒன்னு பாவ்லோ, இன்னொன்னு ஸ்கின்னர், இன்னொன்னு தாண்டை, அந்த 3. அப்புறம் ஜான் டியூயினுடைய ஹியூமனிஸ்டிக் தியரி, கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி, அறிவு கட்டமைப்பு கோட்பாடு ஜான் டியூயி. அடுத்தது கார்ல் ரோஜர்ஸோட ஹியூமனிஸ்டிக் தியரி அப்படிங்கிற மனித நேய கோட்பாடு அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஜீன் பியாஜே, பாவ்லோ, ஸ்கின்னர், தாண்டை, ஜான் டியூயி, கார்ல் ரோஜர்ஸ் அப்படிங்கிற 6 பேரோட தியரி நம்ம ரிவைஸ் பண்ணணும். இதுல 6 பேர்ல 3 பேரு பிஹேவியரிஸ்ட் தியரி சேர்ந்தவர்கள், நடத்தை உளவியல் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நடத்தை கோட்பாடை ஆதரிக்கக்கூடிய உளவியலாளர்கள் அப்படின்றது இவங்க 3 பேரு. அது யார் யார் அப்படின்னா பாவ்லோ, ஸ்கின்னர் அண்ட் தாண்டை, இவங்க 3 பேரும். அடுத்தது மீதி 3 பேரும் தனித்தனியா இருக்கக்கூடிய உளவியல் வல்லுநர்கள், காக்னிட்டிவ் தியரி, கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி அண்ட் ஹியூமனிஸ்டிக் தியரி அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதுல இந்த கல்வி கற்றல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவனுடைய நடத்தையில ஏற்படுத்தக்கூடிய நிலையான மாற்றம் தான் கற்றல் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாருடைய கருத்தும், எல்லா உளவியல் வல்லுநர்களும் தெரிவிக்கக்கூடிய கருத்து. கற்றல் என்பது ஒருவருடைய நடத்தையில் ஏற்படுத்தக்கூடிய நிலையான மாற்றம். இப்ப இயல்பூக்கங்கள் இருக்குல்ல, இன்ஸ்டிங்க்ட், ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய அந்த இயல்பூக்கங்கள், அந்த இயல்பூக்கங்களும் வயது முதிர்ச்சி, அந்த மெச்சூரிட்டி, அந்த மெச்சுரேஷன் அப்படிங்கிற வயது முதிர்ச்சி அப்படிங்கிற அந்த கருத்து, இந்த இரண்டும் ஏற்படும் பொழுது அதனால நடத்தை மாற்றம் ஏற்படும். அப்ப இயல்பூக்கங்களால ஏற்படக்கூடிய நடத்தை மாற்றம், மெச்சூரிட்டி, வயது முதிர்ச்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய நடத்தை மாற்றம், இந்த இரண்டும் கற்றல்ல வராது அப்படிங்கிறது இந்த உளவியல் கருத்துக்களின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. அப்போ இதெல்லாம் இயல்பா நடக்கும். இயல்புக்கத்தினால சில பேருக்கு நடத்தை மாற்றம் ஏற்படும், அல்லது மெச்சூரிட்டி அதனால சில பேருக்கு நடத்தை மாற்றம் ஏற்படும். அது ரெண்டும் கற்றல் அப்படிங்கிற இதுல வராது. நடத்தை மாற்றம் தான் கற்றல்னாலும் இந்த 2 விஷயங்களால வரக்கூடிய நடத்தை மாற்றத்தை நம்ம கற்றலாக ஏற்பதில்லை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கற்றல் அப்படிங்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த நடத்தை மாற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, ஓரளவுக்கு நிலைத்த தன்மை உடையதாக, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செயல்படக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம குறுகிய கால நடத்தை மாற்றமா இருக்கும். அதாவது ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தோம்னா அப்ப ஏற்படக்கூடிய நடத்தை, அல்லது அதுக்காக நம்ம மருந்துகள்லாம் ஏற்படும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய நடத்தை மாற்றம், இதெல்லாம் கற்றல்ல வராது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. இப்ப இந்த கற்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய அனுபவங்கள்ல இருந்து நாம பெறக்கூடிய படிப்பினை அல்லது விளைவினை, இந்த அவுட்கம், நம்ம கற்றல்ல இருந்து பெறக்கூடிய அவுட்கம் அப்படிங்கிறதா அதுதான் கற்றல் அப்படின்றது அதை பற்றி கற்றலை பற்றி ஒரு டெஃபினேஷன். சரி, இப்போ இந்த கற்றல் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா, தொடர்ந்து இருக்கும், நடத்தையை செம்மைப்படுத்துவதாக இருக்கும், நடத்தையை வழிகாட்டி செம்மைப்படுத்தும். அப்புறம் இந்த நடத்தையினுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கும், மல்டிஃபெசட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பன்முகத்தன்மை கொண்டது. ஸோ அந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்டதாக இந்த கற்றல் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது மற்ற விஷயங்களோட ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய இன்டராக்டிவா அந்த கற்றல் இருக்கும். இதுல மெக்கானல் அப்படிங்கிற ஒரு கல்வியாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கற்றலுக்கு உந்துதல் மோட்டிவேஷன் அது அவசியம் அப்படின்னு சொல்றாரு. கற்றலுக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிற அந்த உந்துதல் அவசியம், மோட்டிவ் அப்படின்னு நம்ம அதை தான் போன வகுப்புல பார்த்தோம். ஸோ அந்த கற்றலுக்கு அந்த மோட்டிவ் அப்படிங்கிற உந்துதல் அவசியமானது அப்படின்றது மெக்கானல் அப்படிங்கிறவருடைய கருத்து. அப்புறம் இயல்பான நடத்தைகளுக்கும் அவை மாற்றமடையும் பின்னணியில் இருக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த மோட்டிவ்ஸ் தான் அப்படின்றதும் அந்த கேட்ஸ் அப்படிங்கிறவருடைய கருத்தா இருக்கு. இயல்பான நடத்தை, அந்த நடத்தை கற்றலால மாற்றமடைகிறது அப்படின்னா அந்த கற்றல் நிகழ்ந்தாலும் அது மாற்றமடையும். அப்ப அந்த கற்றல் நிகழணும்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா
ஒரு மோட்டிவேஷன், ஊக்கிகள் தேவை, மோட்டிவ் தேவை அப்படின்றது இந்த கேட்ஸ் அப்படிங்கிறதோட கருத்து. அப்ப இந்த ரெண்டு பேரோட மெக்கானல் அண்ட் கேட்ஸ் ரெண்டு பேரோட கருத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோட்டிவேஷனை மீண்டும் வலியுறுத்து, கற்றலுக்கும் மோட்டிவேஷனுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத சொல்றது மாதிரி இருக்கும். அப்புறம் கற்றலுக்கு முதிர்ச்சி, அந்த மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சோ அதுவும் ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது. இப்போ நம்ம குழந்தை பருவத்துல அந்த குழந்தைகளை வந்து ஏதாவது சொல்லி தூண்டி நம்ம அந்த குழந்தைகளை வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஏதாவது புற ஊக்கிகள் அப்படின்னு நம்ம சொன்னாலே எக்ஸ்டென்டிவ் மோட்டிவேஷன்ஸ், அந்த மாதிரி ஏதாவது உனக்கு இதை முடிச்சேன்னா உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன், ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், அங்க கூட்டிட்டு போவேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்ல வேண்டி இருக்கும். அதுவே கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு நீங்க ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பாயோ கேளையோ போய் நீ இதை முடிச்சுட்டேன்னா உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னா பாப்பா அப்படின்ட்டு போயிடும், அதை நானே வாங்கிக்குவேன் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த நேரத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னா அந்த முதிர்ச்சி, அந்த அந்த குழந்தையினுடைய அந்த ஏர்லி சைல்டுஹுட்ல இருந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு வரும்பொழுது இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க தேவைப்படலை. இந்த மாதிரி அப்ப கற்றல் முதிர்ச்சியின் மூலமாக ஆயத்தப்படுகிறது வளர்கிற ஸ்டேஜ்ல. அப்புறம் இந்த கற்றலுக்கு கவனம், மகிழ்ச்சி, வெற்றி, நாட்டம், வழிகாட்டல், மனப்போக்கு, புலன்காட்சி, காட்சி கேள்வி, ஆடியோ விஷுவல் இவ்வளவும் இருக்கு. இதை தவிர இணைத்தல், தொடர்பு படுத்துதல், பரிசுகள், தண்டனைகள் இதெல்லாமும் கற்றல்ல இம்பாக்ட் பண்ணுது, கற்றலின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப இந்த கற்றல், இப்படிப்பட்ட கற்றல்ல நிகழ்வதுல என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு உளவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க. கற்றல் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை வச்சுட்டு கற்றல் நிகழக்கூடிய அந்த நேரம், தருணம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டைம், இந்த கற்றல் நிகழக்கூடிய அந்த மொமெண்ட், அதை அடிப்படையாக வைத்துக்கிட்டு கல்வியல் வல்லுநர்கள், உளவியல் வல்லுநர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு விதமான கற்றல் கோட்பாடுகள் சொல்றாங்க. லேர்னிங் தியரிஸ், ரெண்டு டைப் ஆஃப் லேர்னிங் தியரிஸ். ஒண்ணுக்கு பேரு தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடு, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அசோசியேஷன் தியரி, எஸ்ஆர் தியரி. இன்னொன்னுக்கு பேரு கெஸ்டால்ட் அல்லது அறிவு புல கோட்பாடு, கெஸ்டால்ட் ஆர் ஃபீல்டு தியரி அப்படின்றது இன்னொன்னு. ஸோ ரெண்டு வகையான தியரிஸை கல்வி உளவியலாளர்கள் வலியுறுத்துறாங்க. தூண்டல் துலங்கல் கோட்பாடு ஒண்ணு, கெஸ்டால்ட் அல்லது அறிவு புல கோட்பாடு அப்படின்றது ஒண்ணு. இப்போ இந்த தூண்டல் துலங்கல் கோட்பாடுக்குள்ளதான் நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மூன்று கோட்பாடுகள் நம்ம சொன்னோம். அது வந்து பிஹேவியரிஸ்ட் தியரி நம்ம சொன்னோம். அந்த பிஹேவியரிஸ்ட் தியரியில நடத்தை வல்லுநர்களோட கோட்பாடுகள்ல வரக்கூடிய தாண்டைக்கோட இணைப்பு கோட்பாடு, பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஸ்கின்னரோட ஆப்பரண்ட் கண்டிஷனிங். தாண்டைக்கோடது இணைப்பு கோட்பாடு, தூண்டலையும் துலங்கலையும் இணைப்பதன் மூலமாக கற்றல் நிகழும் அப்படின்னு சொல்றதுனால அது கனெக்ஷனிசம் அப்படின்னு பேரு. தூண்டல் துலங்கல் இணைப்பு கோட்பாடு தாண்டைக்கோடது. அடுத்தது பாவ்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆக்க நிலையிருத்துதல், அதன் மூலமாக கற்றல், ஆக்க நிலையிருத்து கற்றல் அப்படிங்கிறது பாவ்லோவோடது. அதை நம்ம கிளாசிக்கல் கண்டிஷனிங் சொல்லுவோம், பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங். அடுத்தது செயல்படு ஆக்க நிலை இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின்னர் இன்னொரு வகை சொன்னாரு. அந்த செயல்படு ஆக்க நிலை இருத்தல் அப்படிங்கிறது ஆப்பரண்ட் கண்டிஷன். ஸோ இது மூணும் சேர்ந்தது இந்த தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடு அப்படிங்கிறதுல வரக்கூடிய எஸ்ஆர் தியரியில வருது. அடுத்தது கெஸ்டால்ட் அல்லது அறிவு புல கோட்பாடு அப்படிங்கிறதுல எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முழுமை காட்சி கோட்பாடாக இருக்கக்கூடிய கெஸ்டால்ட் கோட்பாடு. கெஸ்டால்ட்னா ஒரு விஷயத்த முழு காட்சியாக தெரிந்து கொள்வது, முழு காட்சி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கெஸ்டால்ட் அப்படின்னா முழு காட்சி, அது ஒண்ணு. அடுத்தது கர்ட் லீவின்ஸ் அப்படிங்கிறவருடைய அறிவு புல கோட்பாடு. கர்ட் லீவின் அப்படிங்கிறவர் சொன்னது அது அறிவு புல கோட்பாடு. அடுத்தது டால்மன் அப்படிங்கிறவரோட கோட்பாடு. கெஸ்டால்ட்ல மூணு வகை கோட்பாடு இருக்கு. இப்ப நம்ம தூண்டல் துலங்கல் கோட்பாடுல மூணு பார்த்தோம், தாண்டைக்கு, பாவ்லோ, ஸ்கின்னர். அதே மாதிரி கெஸ்டால்ட்லயும் பாத்தீங்கன்னா கெஸ்டால்ட்டோடது, கர்ட் லீவின்ஸோடது, டால்மனோடது மூணு கோட்பாடுகள் இருக்கு. இப்ப இந்த கோட்பாடு வந்து நம்ம முதல்ல இருக்கக்கூடிய மூணு பேரோடதும் நமக்கு நம்ம டீடைல்ஸ் தெரிய நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. இதை தவிர அறிவுப்புல கோட்பாடுல வர மூணு பேர் நம்மளதுல இல்ல, ஆனா அதுக்கு பதிலாக நம்ம வேற மூணு பேரோட தான் படிக்க போறோம். சோ இப்போ நம்ம இங்க போவோம். தூண்டல் துலங்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடு, எஸ்ஆர் அசோசியேஷன் தியரி, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அசோசியேஷன் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னா தூண்டலுக்கும் துலங்கலுக்கும் இடையிலான தொடர்பு. ஒரு தூண்டலுக்கு எப்படிப்பட்ட துலங்கல் நிகழ்கிறது, இந்த தூண்டலுக்கு இந்த துலங்கல், இதுல எது சரியான துலங்கல் அப்படிங்கிற அந்த ஸ்டிமுலஸுக்கான ரெஸ்பான்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி பேசுவதுதான் இந்த தியரி. இப்போ இது வந்து கற்றலை எப்படி செயல்படுத்துது அப்படின்னா எளிமையான பகுதியை கற்றல்ல இருந்து கடினமான பகுதியை கற்றல். முதல்ல எளிமையானதை கற்பது, அதுல இருந்து கடினத்துக்கு போகுது. அதாவது சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு லேர்னிங் தியரி நம்ம சொல்லுவோம். சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற அந்த லேர்னிங் தியரியை வலியுறுத்துவது இந்த தூண்டல் துலங்கல் தியரி. அடுத்தது இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரியில புற ஊக்கிகள் நம்ம சொன்னோம், எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசு, பாராட்டு, தண்டனை, அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து முக்கியமானதா இருக்கு. புற ஊக்கிகள் ரொம்ப முக்கியமா இருக்கு ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்ல. கற்றலை நிலைப்படுத்தணும் அப்படின்னா அதாவது கற்றல் வந்து தொடர்ந்து
நிலைப்படுத்தப்பட்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பயிற்சி, வழிப்படுத்துதல் அதெல்லாம் இருக்கணும். அதாவது தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கணும். அதுல திரும்ப திரும்ப பயிற்சி மேற்கொள்ளணும். ரீஇன்போர்ஸ் பண்ணணும். அதை வந்து வலு வலுவூட்டல் பண்ணணும். ஸோ அப்பதான் கற்றல் வந்து நிலைப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது எஸ்ஆர் தியரியோட ஒரு கருத்து. அதே மாதிரி அந்த கற்ற விஷயத்த நீண்ட நாளைக்கு பயன்படுத்தாமலே விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ அது வந்து மறதி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு புதுசா ஒரு விஷயத்த லேர்ன் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருந்தோம்னா தான் அது பயன்பாட்டில் இருக்கும். இல்லைன்னா அது நம்ம மறந்து போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஒரு கார் ஓட்டுறதுக்கு கத்துக்கிறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நம்ம அதை அடிக்கடி பயன்படுத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் திரும்ப திடீர்னு போய் கார் சாவி எடுத்தது பிறகு சாவி எங்க வைக்கணும்னே தெரியாம போயிடும். அந்த மாதிரி உள்ள நிலை ஏற்படும் பொழுது அது காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து பயன்படுத்தாமையினால் ஏற்படக்கூடிய மறதி. இது வந்து எஸ்ஆர் தியரி வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது தனியால் வேறுபாடுகள் கற்றல் இருக்கும் நமக்கு தெரியும். இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் ஏற்படுவதற்கு காரணமா இருக்கிறதும் இந்த சூழ்நிலை கூறுகள். அடுத்தது ஓகே, இப்போ இந்த தூண்டல் துலங்கல் கோட்பாடு அப்படிங்கிற அந்த கோட்பாடு என்ன பண்ணுது அப்படின்னா எளிய வகை கற்றல் அப்படிங்கிற சிம்பிள் லேர்னிங் கான்செப்ட்ஸுக்கு பொருத்தமானதாக இருக்கிறது. இப்போ அந்த கற்றல்லையே இந்த தூண்டல் துலங்கல் அப்படிங்கிற இந்த கோட்பாடு எஸ்ஆர் தியரி அப்படிங்கிறது எளிய வகை கற்றலுக்கு உடன்பாடா இருக்கு. இங்க கற்றல் எப்படி நடக்குது அப்படின்னா எந்திர கதியில நடக்குது. எந்திர கதியில அப்படின்னா மெக்கானிக்கலா, அதாவது நம்ம என்ன சொல்றோம், எதையுமே யோசிக்காம கண்ணை மூடிட்டு கற்றல் அப்படிங்கிறது நடக்குது. அப்படிங்கிறதுனால இந்த எஸ்ஆர் தியரியில சில குறைபாடுகளும் இருக்கு. அது நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப அடுத்தது அறிவு புல கோட்பாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கெஸ்டால்ட் அல்லது ஃபீல்டு தியரி நம்ம முன்னாடியே பார்த்தோம். கெஸ்டால்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா கற்றலின் நோக்கத்தின் அடிப்படையில கற்றல் நடக்கும். அகக்காட்சி அல்லது உட்காட்சி அப்படின்னு சொல்லுவோம், இன்சைட் லேர்னிங். ஸோ அந்த உட்காட்சி அல்லது அகக்காட்சியின் வழியில கற்றல் நடக்கும். சூழ்நிலை கூறுகள் மாறும் பொழுது கற்றல் நடக்கும். இப்போ வந்து இதுல வந்து நான் வெற்றி பெற்றால்தான் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் பொழுது அப்ப நான் தீவிரமா படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அந்த கற்றல் வந்து சூழ்நிலை கூறுகளால ஏற்படக்கூடிய கற்றல். இதை சொல்றது கெஸ்டால்ட் அல்லது ஃபீல்டு தியரி. அடுத்தது இந்த இவங்களுடைய கோட்பாடு எப்படி சொல்லுதுன்னா கற்றல் ஆரம்ப காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா தெளிவில்லாம இருக்கும். அப்புறமா முழு காட்சிகளாக ஆராயப்படும் பொழுது கற்றல் நிகழும். அதனாலதான் அது முழு காட்சி கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். கெஸ்டால்ட் அல்லது அறிவுப்புல கோட்பாடுன்னு சொல்றது காரணம் அதுதான். அப்படி நடக்கும். சோ இப்ப முழுமையிலிருந்து பகுதியை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்றோம். ஹோல் டு பார்ட், முழு பகுதியிலிருந்து பகுதியை நோக்கி செல்வது. முழுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுல இருந்து அதனுடைய சின்ன சின்ன பார்ட் வரலும் தெரிஞ்சுக்கிறது, நேனோ பார்ட்டிகல் வரலும் போறது. அந்த மாதிரியான கற்றல் கெஸ்டால்ட் தியரியில வரும். அடுத்தது இம்மீடியட் ஃபீட்பேக், கற்பவர்களுக்கு உடனடியா பின்னூட்டம் தருவது கற்றலை ஊக்குவிக்கும் அப்படிங்கிறது இந்த கெஸ்டால்ட் தியரியில ஒரு முக்கியமானது. அடுத்தது அகக்காட்சி இன்சைட் லேர்னிங் அப்படிங்கிறதுக்கு, அந்த இன்சைட் லேர்னிங் நடக்கிறதுக்கு இந்த அகக்காட்சி அப்படிங்கிற இன்சைட்டை நம்ம மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு இந்த கெஸ்டால்ட் தியரி சொல்லுது. அப்புறம் இந்த நாட்டங்கள், கவர்ச்சிகள், நுண்ணறிவு இதெல்லாம் இருக்கு இல்லையா, விருப்பம், டிசைர்ஸ், அப்புறம் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் ஸோ இதெல்லாமும் கற்றல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த கெஸ்டால்ட் தியரியோடைய கருத்தா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதுல நம்மளுடைய சிலபஸ் படி இருக்கக்கூடிய 6 பேர்ல பிஹேவியரிஸ்ட் தியரி அப்படிங்கிற நடத்தை கோட்பாட்டை வலியுறுத்தக்கூடிய 3 தியரிஸை ஃபர்ஸ்ட் இப்ப பார்க்க போறோம். அதுல முதல்ல ஒருத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாண்டைக். தாண்டைக் அப்படிங்கிறவருடைய கோட்பாடு தூண்டல் துலங்கல் இணைப்பு கோட்பாடு, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் கனெக்ஷனிசம் இந்த கோட்பாடு. இந்த பேரை ஏன் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துறேன் அப்படின்னா இதுவும் கூட ஒரு கேள்வியாக இருக்கு. ஒரு தடவை வந்திருக்கு அந்த மாதிரி தூண்டல் துலங்கல் இணைப்பு கோட்பாட்டை வலியுறுத்தியவர், வெளியிட்டவர் அப்படின்னு 4 பேர் பாருங்க. அதுல யார் அப்படின்னு கேட்டா கண்ணை மூடி அடிக்கணும், தாண்டைக் அப்படின்னு. சோ அப்போ குறிப்பிட்ட தூண்டலுக்கு பொருத்தமான துலங்களை தேர்ந்தெடுத்து இணைத்தல் தான் கற்றல் அப்படிங்கிறாரு. இது தூண்டல், இந்த ஸ்டிமுலஸ், இதுக்கு பல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதுல ஒன்னொன்னா ட்ரை பண்ணிட்டு எது சரியான ரெஸ்பான்ஸோ அந்த ரெஸ்பான்ஸை இணைக்கக்கூடியதுக்கு பேர் தான் கற்றல் அப்படிங்கிறது இந்த தாண்டைக்கோட கருத்தா இருக்கு. ஸோ இவருடைய இந்த கற்றல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் அப்படிங்கிற லேர்னிங். அதாவது முயன்று தவறி கற்றல். நம்ம ஒரு விஷயத்துக்கு இதுதான் விடையா இருக்கும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்றோம், அப்போ அது தப்பா வருது. திரும்ப இன்னொன்று முயற்சி பண்றோம், அதுவும் தப்பா இருக்கு. இப்படி பல முறை முயற்சி செய்து ஒரு சரியான விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்கிறதுனால இதுக்கு பேரு முயன்று தவறி கற்றல், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை சொன்னவர் தான் தாண்டைக். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படிங்கிற கற்றல் முறையை வலியுறுத்தியவர் யாருனாலும் தாண்டைக் தான். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் கனெக்ஷனிசம், தூண்டல் துலங்கல் இணைப்பு கோட்பாடு, அதை வலியுறுத்தியவர் அந்த கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் அப்படின்னாலும் தாண்டைக் தான். அடுத்தது தூண்டலுக்கான சரியான துலங்கல்
இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரே நேரத்துல டக்குன்னு நடந்துராது, படிப்படியா தான் நடக்கும். எப்படின்னா நான் முதலே சொன்னது மாதிரி ஒரு தூண்டலுக்கு வேற 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 துலங்கல்கள் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் அந்த உயிரினம். அது ஒண்ணு ஒண்ணு தவறா இருக்கும். தவறான துலங்குகள் நீக்கப்பட்டு நீக்கப்பட்டு முடிவுல சரியான துலங்கல் கிடைக்கும். அப்போ அடுத்தடுத்த முறைகள்ல அந்த தவறான துலங்கல் எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சு நேரடியா சரியான துலங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை வரும். சோ அதுதான் வந்து இவருடைய கோட்பாடாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தவறுகளினுடைய எண்ணிக்கை படிப்படியா குறைஞ்சிட்டு வரும். கடைசியில குறைந்த நேரத்தை தவறு இல்லாம டைரக்டா எது சரியான ரெஸ்பான்ஸோ அதை நோக்கி போகும். அதுக்கு பேர் தான் கற்றல் அப்படிங்கிறது இவருடைய கோட்பாடு, தாண்டைக்கனுடைய இந்த கோட்பாடு. சிக்கலான செயல்கள் அல்லது செயல்திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மோட்டார் ஸ்கில்ஸ், இயக்கம் சார்ந்த செயல்கள். ஸோ இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த ட்ரையல் அண்ட் எரர் முறை அப்படிங்கிறது நல்ல முறையாக இருக்கும். இப்போ மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னா நான் இப்போ எனக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நான் பழுது நீக்கிறத கத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு மின் விசிறி ஓடலை, நான் அதை பழுது நீக்கிறதுக்கு அது எல்லாத்தையும் அக்வேரா கயட்டுறேன். கயட்டிட்டு மாட்டும் பொழுது அதுல வந்து என்னால என்ன பண்ண முடியல அப்படின்னா சரியா செய்ய முடியல. அல்லது இது ஏன் ஓடலை அப்படிங்கிறதுக்கு நான் இது காரணமா இருக்கும் அது காரணமா இருக்கும் அப்படின்னு நான் ஒவ்வொரு காரணத்தையும் சொல்றேன். இந்த சுவிட்ச்ல இருந்து போற கனெக்ஷன் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதை பிரிச்சு பார்க்கறேன், அது கரெக்டா இருக்கு. அடுத்தது வேற ஒண்ணு பாக்குறேன். இப்படி எல்லாத்தையும் பார்த்து ஒரு 4-5 விஷயங்களை பார்த்ததுக்கு பிறகு கடைசியா ஒரு இடத்துல இதுதான் காரணம்னு கண்டுபிடிக்கல. இல்ல அப்ப நேரடியா என்னால என்ன பண்ண முடியல, எடுத்த உடனே இது ஓடாததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு என்னால சொல்ல முடியல. அதெல்லாம் வந்து எதுல வரும் அப்படின்னா இந்த முயன்று தவறி கட்டல் அப்படிங்கிற ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் வரும். இந்த மாதிரி இந்த மோட்டார் ஸ்கில்ஸை பயன்படுத்தி செய்யக்கூடியது, பழுது நீக்குதல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த முறையில கற்றல் நடக்கும். அடுத்தது, ஒவ்வொரு உயிரியுமே அதனுடைய இலக்கை அடைவதற்காக பல்வேறு துலங்கல்களை வெளிப்படுத்துது. அப்போ அந்த வெளிப்படுத்தக்கூடிய அந்த துலங்கல்கள்ல எதெல்லாம் தவறான துலங்களோ அல்லது பொருத்தமில்லாத துலங்களோ அதெல்லாம் நீக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ்லையும் ஒவ்வொரு முறையும் சிமுலஸ்க்கு வேரியஸ் ரெஸ்பான்ஸ் வருது. அந்த வேரியஸ் ரெஸ்பான்ஸ்ல எதெல்லாம் நாட் அப்ளிகபிள் அப்படின்ற கேட்டகரியில வருதோ அந்த துலங்கல்கள்லாம் நீக்கப்பட்டு கடைசியா சரியான துலங்கல் ஏற்கப்படுகிறது. அப்போ இந்த ஸ்டிமுலஸ்க்கு இதுதான் ரெஸ்பான்ஸ் அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நேரடியாகவே இந்த ஸ்டிமுலஸ்க்கு இந்த ரெஸ்பான்ஸை இந்த உயிரினம் செய்ய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதா இவருடைய கருத்து. இதை அவர் ஒரு சோதனையின் மூலமாக நிரூபித்தாரு. அந்த சோதனைக்கு பேரு பசில் பாக்ஸ் எக்ஸ்பீரிமெண்ட், சிக்கல் அறை சோதனை. இப்ப இந்த சிக்கல் அறை சோதனை அப்படிங்கிற பசில் பாக்ஸ் எக்ஸ்பீரிமெண்ட் என்ன நடந்தது அப்படின்னா, 3 பக்கமும் மரத்தால் அடைக்கப்பட்டு முன்னாடி மட்டும் கம்பி கதவு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெட்டி ஒண்ணு. அந்த பெட்டிக்குள்ளார ஒரு பூனையை தூக்கி போட்டு, பூனை பசியோட இருக்கக்கூடிய ஒரு பூனையை பிடிச்சி உள்ள போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பூனைக்கு வெளியில அதுக்கு பசியோட இருக்கிற பூனைக்கு பசியை தூண்டக்கூடிய கருவாட்டு துண்டு உள்ள வச்சிருக்கு. சரி, இப்ப இந்த இடத்துல அந்த பூனை என்ன பண்ணுது அப்படின்னா, உள்ள இருந்து வெளியில கண்ணுக்கு முன்னாடி அதுக்கு அந்த கம்பிக்கு வெளியில அதுக்கு பசிக்கு தேவைப்படக்கூடிய உணவு அந்த பக்கம் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள பூனை பசியோட மாட்டிட்டு இருக்கு. சோ அப்ப அந்த வெளியில உள்ளதை எடுக்கணும்னு பார்த்தா அதால முடியலன்னும் பொழுது அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா பல்வேறு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அந்த கதவுகளை போட்டு பிராண்டுறது, அந்த 3 பக்கம் இருக்கிற மரச்சட்டங்களை பிராண்டுறது, இந்த கம்பியை போட்டு அடிக்கிறது, தட்டுறது, என்னென்னமோ பண்ணிட்டே இருந்த பொழுது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு ஒரு லிவரை பிரஸ் பண்ணிடுச்சு. அதுக்கு வந்து கதவு திறந்து அந்த கருவாடு வந்து கிடைச்சிருச்சு. அப்போ அந்த பூனை அதை சாப்பிட்டுச்சு. இப்படி பல முயற்சிகள் நேரடியா அந்த பூனை வந்து கதவை திறந்து அதை எடுத்துக்கல, அதோட உணவை எடுத்துக்கல. பல முயற்சிகளை செய்து கடைசியா அது கிடைக்குது. சோ இது மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு நாளா செய்யப்படும் பொழுது பசியோட இந்த இதெல்லாம் தூக்கி உள்ள போட்டு அந்த பூனையை இது பண்ணும் பொழுது ஒவ்வொரு நாளா பார்த்தா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பூனையை பிடிச்சி உள்ள போட்டு கதவை சாத்திட்டு வெளியில அந்த உணவை வச்ச உடனே அந்த பூனை என்ன பண்ணுது அப்படின்னா நேரா போய் அந்த லிவரை பிரஸ் பண்ணி கதவை திறந்து இந்த உணவை எடுத்துக்க பயன்படுது. ஸோ இப்போ இதுதான் அவர் சொல்றாரு. அதாவது முதல்ல தொடக்க காலத்துல ஒரு ஸ்டிமுலஸ்க்கு வேற 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 ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த எல்லா ரெஸ்பான்ஸும் ரைட்டு கிடையாது, அது எல்லாமே தவறான ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏதாவது ஒண்ணுதான் அதுல சரியான ரெஸ்பான்ஸா இருக்கும். அப்போ இந்த தவறான ரெஸ்பான்ஸ் எல்லாம் களையப்பட்டு சரியான ரெஸ்பான்ஸ் அடைவதில் முதல் நாள் அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த தவறான ரெஸ்பான்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வரும். இதுதான் அவருடைய கருத்து. அப்போ இந்த பூனை முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 முறை எங்கெங்கயோ ஏதோ பிராண்டு எல்லாம் பண்ணிட்டு 15வது முறையா அது லிவரை பிரஸ் பண்ணி கதவை திறந்து பூனை எடுத்துருச்சு அப்படின்னு வச்சுட்டா, அடுத்தடுத்த முறைகள்ல பாத்தீங்கன்னா 15 முறை ஏதோ செஞ்சது, அப்புறமா 8 முறை 10 முறை, அப்புறம் அங்க இருந்து கீழே வந்து பார்த்தா கடைசியா ஒரு வாரம் 10 நாளைக்கு பிறகு நேரடியா அந்த கதவை திறந்து அந்த உணவை எடுத்துட்டு கொள்ளக்கூடிய அந்த பயிற்சியை அது பெற்று விடுகிறது. இதைதான் சொல்றாரு ஒரு ரெஸ்பான்ஸ். எப்போ உள்ள பசியோட அடைச்சிட்டு வெளியில உணவு வச்சாச்சுன்னா அந்த கதவை திறந்து அந்த உணவை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸை அடைவதற்கு அந்த பூனைக்கு காலம் தேவைப்படுகிறது. அந்த அதுதான் ட்ரையல் அண்ட் எரர். அதை நேரடியா செய்யாம பல்வேறு எரர்களுக்கு பிறகு, முயற்சிகளுக்கு பிறகு அந்த பூனை அதை சரியா செய்கிறது. அதுதான் வந்து இவரோட சோதனையில ஒரு சொல்ல வர விஷயம். தவறான பொருத்தமற்ற துலங்கல்கள்
கொஞ்சம் கொஞ்சமா நீக்கப்பட்டு சரியான இந்த தூண்டலுக்கு சரியான துலங்கல் எதுவோ அது ஏற்கப்படும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தமா இருக்கு. ஸோ இது கற்றல் அவர் எப்படி பயன்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கற்றல்ல இதை செயல்படுத்துவதற்கு இது அந்த பூனைக்கு செயல்படுத்தி எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்லிட்டாரு. அப்போ தூண்டலுக்கு பல துலங்கல்கள் இருக்கும். அந்த துலங்கல்கள்ல ஒண்ணு ரைட்னா மீதி எல்லாம் தவறான துலங்கல்களா இருக்கும். பட் அந்த தவறான துலங்கல்கள் படிப்படியாக தானா அடுத்தடுத்த முயற்சிகளை நீக்கப்பட்டு நேரடியா சரியான துலங்களை நோக்கி அந்த உயிரினம் போகும் அப்படிங்கறதுதான் இவர் சொல்ல வர்ற அந்த கருத்து. தூண்டல் துலங்கல் இணைப்பு கோட்பாடுங்கிறது. சோ இதை கற்றல்ல பயன்படுத்துறதுக்கு அவர் 3 விதிகளை சொல்றாரு. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லா ஆஃப் ரெடினஸ் அப்படிங்கிற ஆயத்த விதி, இன்னொன்னு பயிற்சி விதி லா ஆஃப் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் லா ஆஃப் எஃபெக்ட் அப்படிங்கிற விளைவு விதி. 3 விதிகளை அவர் சொல்றாரு. இந்த லா ஆஃப் ரெடினஸ் அப்படிங்கிற ஆயத்த விதி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு உயிரி அந்த தூண்டல் துலங்களுக்கான இணைப்பை ஏற்படுத்த தயாராக இருக்கும்போது நாம் அதுக்கு அனுபவிக்கணும். அப்ப போய் நம்ம இணைப்பை ஏற்படுத்த முயற்சி பண்ணோம்னா தான் அந்த மகிழ்ச்சி ஏற்படும். தயாரா இல்லாத போது நம்ம இந்த இணைப்பை ஏற்படுத்தணும்னா இணைப்பும் நடக்காது, அதுக்கு வருத்தம் ஏற்பட்டு இணைப்பும் வலுவிழந்து போகின்றார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பூனை பசியோட இருந்ததுனாலதான் நம்ம உள்ள பிடிச்சி போட்டோன்னையும் அது வந்து அந்த பசிக்கு வெளியில இருக்கக்கூடிய அதோட உணவை தேடணும் அப்படிங்கிற நோக்கத்துல இருக்கு. நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கிற பூனை, அதுவும் வெயில படுத்திருக்கிற பூனை எடுத்து பிடிச்சி கொண்டு போய் நம்ம வந்து நல்லா நிழல்ல இந்த மர அட்டைக்குள்ள போட்டோம்னு வச்சுக்கோங்க, அது நல்லா அருமையா படுத்து அங்கேயே தூங்கிடும். அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு பாத்துக்கலாம். அப்போ நம்முடைய நோக்கம் அங்க சிதைந்து போய்விடும். அப்போ அதுதான் அவர் சொல்றாரு, உயிரி தூண்டல் துலங்களுக்கான இணைப்பை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கும் பொழுது அப்படிங்கிற அவருடைய அந்த கருத்துக்கு அர்த்தம் அதுதான். பசியோடு இருக்கிற பூனைக்கு இந்த வேலை செஞ்சாதான் அது உணவை தேடுறதுக்கான அந்த முயற்சிகளை செய்யும். அது சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா இருக்கும் பொழுது இல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது பிடிச்சி உள்ள போட்டோம்னா அங்க படுத்து தூங்குறதை விட இங்க படுத்து தூங்குறது சேஃப்டின்னு அது நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த வித்தியாசம் அங்க இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஒரு உயிரி கற்றலுக்கான தூண்டலுக்கு சரியான துலங்களை தேர்ந்தெடுப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது அப்போதான் அந்த தூண்டலுக்கும் துலங்களுக்குமான இணைப்பை ஏற்படுத்த தயாரா இருக்கும் போதுதான் நாம் இதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தாண்டைக்கனுடைய ஆயத்த விதி சொல்கிறது. அதுதான் ஆயத்தமா இருக்கு, அந்த உயிரி கற்பதற்கு ஆயத்தமாக இருத்தல் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ ஆயத்தம் அப்படிங்கறத நம்ம பாட சூழ்நிலையோடு பொருத்தணும் அப்படின்னா நம்ம பாடத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி புதிய கற்பித்தல் பகுதியை தொடங்குறதுக்கு முன்னாடி மாணவர்களை ஆயத்தப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யறோம் இல்லையா? ஸோ மோட்டிவேஷன் பண்ணிட்டு அப்புறமா கிளாஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்ம நோட்ஸ் நம்ம எழுதுறோம். நம்முடைய வகுப்புற செயல்பாடுகள் அதை செய்யறோம். ஸோ இந்த கான்செப்ட் எங்க இருந்து வந்தது அப்படின்னா அந்த தாண்டைக்கினுடைய இணைப்பு விதியினால வந்ததுதான். ஆயத்த விதினால வந்து ஆயத்த விதி தூண்டல் துலங்கள் இணைப்பு கோட்பாடு, தூண்டல் துலங்கள் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் கனெக்ஷன் தியரி, அந்த தியரியினுடைய ஃபர்ஸ்ட் விதியா இருக்கக்கூடிய லா ஆஃப் ரெடினஸ் அப்படிங்கிற ஆயத்த விதியின் அடிப்படையில தான் நம்முடைய கற்றல் கற்பித்தல்ல மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வச்சிருக்கிறோம். அடுத்தது நாட்ட சோதனை, விஷ் லிஸ்ட், ஆர்வப்பட்டியல் அப்படிலாம் நம்ம சொல்றோம், ஆட்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு. ஸோ இந்த சோதனைகள் எல்லாம் எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா இந்த தூண்டலுக்கு புலங்களை இணைப்பதற்கான அந்த ரெடினஸ் அதுகிட்ட இருக்கா அந்த உயிரினத்துக்காக. இப்போ ஒரு மாணவனை நம்ம சோதிக்க போறோம் அப்படின்னா அந்த மாணவன்கிட்ட அந்த ரெடினஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆட்டிடியூட் டெஸ்ட், விஷ் லிஸ்ட் அப்படிங்கிறத பயன்படுது. விஷ் லிஸ்ட்னா ஆர்வப்பட்டியல், அவனுக்கு எதுல எல்லாம் விருப்பம் இருக்கிறது, விருப்ப தேர்வு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. விருப்பப்பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்வப்பட்டியல் அல்லது விருப்பப்பட்டியல் அப்படின்னாலும் இருக்கலாம். விஷ் லிஸ்ட் அவனுடைய விருப்பங்கள் இதெல்லாம் இருக்கா, இதுல இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடியது. ஸோ இதெல்லாம் இருந்தாதான் அந்த லா ஆஃப் ரெடினஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஆயத்தம் இருந்தாதான் தூண்டல் துலங்கள் இணைப்பு நடக்கும், தூண்டல் துலங்கள் இணைப்பின் மூலமாக கற்றல் நடக்கும் அப்படிங்கிறது தாண்டைக்கினுடைய ஆயத்த விதி கூறுற விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயிற்சி விதி, லா ஆஃப் எக்ஸசைஸ். இந்த லா ஆஃப் எக்ஸசைஸுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு அப்படின்னா லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது. ஏன் லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கறது அடுத்து சொல்றேன். முதல்ல இந்த லா ஆஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப பயிற்சி பெறுவது. இப்ப தூண்டல் துலங்களுக்கு இடையே மாற்றி அமைக்கப்பட்ட இணைப்பை ஏற்படுத்தும் பொழுது திரும்ப திரும்ப முயற்சி பண்ணும் போது நம்ம இப்ப இந்த தூண்டலுக்கு இதுதான் துலங்கள் அப்படின்னு நம்ம ஒரு இதை பிக்ஸ் பண்ணி கற்றலை எங்க உருவாக்கி இருக்கோம் அப்படின்னா அந்த கற்றல் வலுவடையணும் அப்படின்னா அதுக்கு பயிற்சி தேவை. ஒரு தடவை சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அல்லது ஒரு தடவை படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது மறந்து போயிடும் நம்மளுக்கும் தான். ஸோ அப்போ ஒரு தடவை படிச்சதை மீண்டும் திருப்பி பார்க்கணும், திரும்ப திரும்ப பயிற்சி செய்யணும் அப்படின்னாதான் கற்றல் நடக்கும் அப்படிங்கிறத வலியுறுத்துவது தாண்டைக்கினுடைய எஸ்ஆர் கனெக்ஷனிசம் கோட்பாட்டினுடைய 2வது விதியாக இருக்கக்கூடிய பயிற்சி விதி, லா ஆஃப் எக்ஸசைஸ். சிம்பிள், அது லா ஆஃப் ரெடினஸ் மோட்டிவேஷன் பண்றது. இது லா ஆஃப் எக்ஸசைஸ், திரும்ப திரும்ப கற்றல், அது கற்றலுக்கு முன்னாடி
இது கற்றலுக்கு பின்னாடி கற்ற உடனே அதை பயிற்சி செய்து பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றதுதான் த லா ஆஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிற பயிற்சி விதி. அப்ப தூண்டல் துலங்கல் அப்படிங்கிறதுனால ஏற்பட்ட புதிய கற்றல் அப்படிங்கிற அந்த மாற்றம் திரும்ப திரும்ப செய்யப்படும் பொழுது, பயிற்றுவிக்கப்படும் பொழுது, அல்லது திரும்ப திரும்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணும் பொழுது அது வலுப்படுத்தப்படும், ரீஇன்போர்ஸ் ஆகும். அப்போ அது மறக்காம இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விதியிலேயே இந்த விதிக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்னன்னா, அவர் ஏன் அதை அப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த விதியில அதாவது இந்த கற்றல்ல அண்மையில் நிகழ்த்தப்பட்ட செயல் தான் மற்றதை விட அதிக அளவுல நினைவுல இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரீசெண்டா படிச்சது, அதனாலதான் நம்ம சொல்றேன், எப்பயோ படிச்சது இதெல்லாம் நான் வந்து 8வதுல படிச்சது, 5வதுல படிச்சது அதையெல்லாம் இப்போ வந்து பார்க்க முடியலன்னா. ஆனா அப்ப 8வதுல நம்ம படிச்சோம் அப்படிங்கிற அந்த வரலாறு அல்லது அந்த கணித பகுதியை இப்ப நம்ம ரீகால் பண்ணும் பொழுது நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? அது இவ்வளவு நாள் நமக்கு தேவையில்லாம இருந்தனால எங்கேயோ போய் இருந்தது. இப்ப அதை திரும்பவும் நம்ம இப்ப எடுத்து அதை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது அண்மையில் கற்றது அப்படிங்கிற அடிப்படையில் அது மீண்டும் நம்ம நினைவுக்கு வருகிறது. அததான் அண்மை விதி அப்படின்னு சொல்றாரு. அந்த அண்மை விதி அப்படின்றது காரணம் அண்மையில நிகழ்ந்த அந்த கற்றல் அல்லது அந்த செயல்கள் நினைவுல பசுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. சோ அப்ப இது வந்து அண்மை விதி அப்படின்ற பேரும் இருக்கு. லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இது வந்து அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற அலைவெண், அந்த கற்றலுக்கும் தூண்டலுக்கும் துலங்களுக்கும் இடையிலான விகிதத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதுனால அலைவெண் விதி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது மூணாவது அவர் சொல்லியிருக்கிற விதி லா ஆஃப் எஃபெக்ட் அல்லது விளைவு விதி, பயன் விதி. லா ஆஃப் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, இந்த தூண்டல்னால ஏற்படக்கூடிய துலங்கள், இந்த தூண்டல்னால ஏற்பட்ட துலங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய விளைவு மகிழ்ச்சி தரக்கூடியதாக, பரிசு தரக்கூடியதாக, பாராட்டு பெறக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த தூண்டலுக்கான அந்த துலங்கள் வலுப்பெறும். மாறாக இந்த தூண்டலுக்கான இந்த துலங்கள் தண்டனை பெற்று தருவதாக அல்லது துயரமானதை தருவதாக, மனவேதனை ஏற்படுத்துவதாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த தூண்டலுக்கான துலங்கள் என்பது படிப்படியாக வலுவிழந்து மறந்து போகும் அப்படின்றவரு அந்த விளைவு விதியில குறிப்பிடுகிறார். விளைவு விதி லா ஆஃப் எஃபெக்ட் அல்லது பயன்பாட்டு விதி அல்லது பயன் விதி அப்படின்றது என்னன்னா, இந்த லா ஆஃப் எஃபெக்ட் என்ன சொல்லுதுன்னா, ரிசல்ட்ட சொல்லுது. இந்த ஸ்டிமுலஸ் அதுக்கான இந்த ரெஸ்பான்ஸ், இப்ப தப்பான ரெஸ்பான்ஸ் எல்லாம் நிறைய தடவை செஞ்சுட்டு இப்ப சரியான ரெஸ்பான்ஸ் இதுதான் கண்டுபிடிச்சிட்டேன். சோ அப்ப ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்டிமுலஸ்க்குலாம் அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணும் பொழுது இந்த ஸ்டிமுலஸ்க்கான அந்த ரெஸ்பான்ஸ்ல இருந்து எனக்கு கிடைக்கக்கூடியது மகிழ்ச்சி தரக்கூடிய பாராட்டு, பரிசு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த இணைப்பு வலுப்படுத்து அந்த ஸ்டிமுலஸும் அந்த ரெஸ்பான்ஸும் சிறப்பாக கற்றல்ல இம்பாக்ட் பண்ணும். மாறாக நான் செய்த அந்த ரெஸ்பான்ஸ், இந்த ஸ்டிமுலஸ்க்கு நான் கொடுத்த ரெஸ்பான்ஸ் தவறாக இருந்து அதனால எனக்கு பாராட்டுக்கு பதிலா தண்டனை, மனவேதனை, துயரம் இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சது அப்படின்னா அப்போ அதனால அது விரும்பத்தகாத நிகழ்வுகளா இருக்கிறதுனால அந்த இணைப்பு மறந்து போய் சுத்தமா இல்லாமலே போயிடும், வழக்கொழிந்து போயிடும் அப்படின்றாரு. அப்போ லா ஆஃப் ரெடினஸ், தூண்டல் துலங்கல் இணைப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி ஆயத்தமா இருக்கும்போதுதான் அதை மேற்கொள்ள முடியும், அதுக்கு ஆயத்தப்படுத்தணும். லா ஆஃப் பிராக்டிஸ் அல்லது எக்ஸசைஸ், பயிற்சி. அப்ப அந்த விதி என்ன சொல்லுதுன்னா, தூண்டல் துலங்கல்னால ஏற்பட்ட இணைப்பின் மூலமாக பெற்ற கற்றலை தொடர் பயிற்சியின் மூலமாக ரீஇன்போர்ஸ் பண்ணலைன்னா அது மறந்து போயிடும். இது லா ஆஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிற பயிற்சி விதி சொல்லுகிறது. மூன்றாவது விதி லா ஆஃப் எஃபெக்ட் அல்லது பயன் விதி அல்லது விளைவு விதி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தூண்டல் துலங்கல்னால கிடைத்த கனெக்ஷன் எனக்கு பாராட்டு, பரிசு மாதிரியான நேர்மறையான பலன்களை, மோட்டிவேஷனை கொடுத்தது அப்படின்னா அப்போ இந்த கனெக்ஷன் வந்து வலுப்படும். எதிர்மறையான தண்டனை, மனவேதனை இதெல்லாம் கொடுத்துச்சு அப்படின்னா அப்ப அந்த கற்றல் வலுவிழந்து போய் மறைந்து போய்விடும் அப்படின்றதுதான் லா ஆஃப் எஃபெக்ட் சொல்லக்கூடியது. ஸோ அப்போ லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு 3 விதியை அவர் சொல்றாரு. ஆயத்த விதி, பயிற்சி விதி, பயன் விதி அல்லது விளைவு விதி அப்படின்னு 3 விதியை சொல்றாரு. 3 விதியுமே நம்முடைய எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ல இருக்கு. கற்றல்ல நாம இது 3ஐயும் பயன்படுத்துறோம் நம்முடைய வகுப்பறை கற்றல் கற்பித்தல்ல. அடுத்தது இவருடைய கோட்பாட்டுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது இந்த மோட்டார் ஸ்கில் கற்றலுக்கு மட்டுமே போதும். மோட்டார் ஸ்கில் அப்படின்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, உடல் இயக்கத்தை வைத்து கற்றல் அப்படிங்கிறது. இப்ப நம்ம வந்து ஒரு புதிதாக ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு, பைக் ஓட்டுறதுக்கு, கார் ஓட்டுறதுக்கு எல்லாம் கத்துக்கிறோம் இல்லையா. சோ இதெல்லாம் மோட்டார் ஸ்கில். இந்த மாதிரி உடல் இயக்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கற்றலுக்கு இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்
ஆனா ஹையர் லெவல் காக்னிஷன் அதுக்கு இந்த எஸ்ஆர் கனெக்ஷனிசம் அப்படிங்கிற இவருடைய தாண்டைக்கினுடைய இந்த தியரி பொருத்தமானதாக இருக்காது. ஹையர் லெவல் காக்னிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கற்பனை, சிந்தித்தல், அதாவது உயர் சிந்தனை, அதெல்லாம் சொல்லல அது, அப்புறம் ஆராய்தல், ரீசனிங், இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த கற்றலினுடைய உயர்ந்த பகுதி ஹையர் ஆர்டர் திங்கிங்ல வரக்கூடிய அந்த பகுதிகளுக்கு இதுல இடமில்லை அப்படின்றதான் இவர் சொல்றார். இன்னொன்னு, கற்றலுக்கும் நுண்ணறிவுக்கும் சம்மந்தம் இல்லாம கற்றல் அப்படிங்கிறது ஒரு எந்திரத்தனமான மெக்கானிக்கலான செயல்பாடாக நடக்குது. அது மட்டும் இல்லாம உயர் கற்றலுக்கு பொருந்தல இது எது அப்படின்னா இந்த அண்மை நிகழ்வு அப்படின்னு இவர் சொல்ற அந்த நிகழ்வு அல்லது தொடரும் விளைவு அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் உயர் கற்றலுக்கு, ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்கற்றலுக்கு பொருத்தம் இல்லாம இருக்கு. அப்போது குழந்தைகள் லெவல்ல அல்லது விலங்கினங்களுக்கு ஒரு விஷயத்தை நமக்கு பழக்கும் பொழுது இந்த இவருடைய தாண்டைக்கினுடைய எஸ்ஆர் கனெக்ஷனிசம் தியரி சிறப்பாக செயல்படுகிறது. குழந்தைகள் அளவுல சிறப்பாக செயல்படுகிறது. பெரியவர்கள் அளவுல அல்லது வளர்ந்த மாணவர்கள்ட்ட இது செயல்படுவது கடினமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த முறையினுடைய குறைபாடாக இருக்கிறது. இது எஸ்ஆர் கனெக்ஷனிசம் தியரி ஆஃப் தாண்டை, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், தூண்டல் சுழங்கல் இணைப்பு அப்படிங்கிற அந்த கோட்பாடு. அடுத்த கோட்பாடு யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா பாவ்லோவினுடைய கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி. பாவ்லோ அப்படிங்கிற ரஷ்ய நாட்டு அறிஞர் சொல்றாரு. இவர் முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா விலங்கினங்கள் வந்து இந்த மாதிரி கிளாசிக்கல் கண்டிஷனிங் பண்ணும்போது, ஆக்க நிலையிருத்தம் செய்யும் பொழுது சிறப்பாக கத்துக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த விலங்குகளை நம்ம பழக்கப்படுத்துறோம்ல பண்ணைகள்ல, இப்ப ஈவன் இந்த சர்க்கஸ் மாதிரியான இடங்கள்ல எல்லாம் விலங்குகளை பயன்படுத்தி பழக்குறவங்க இந்த ஆக்க நிலையிருத்தம் அப்படிங்கிற இந்த பாவ்லோவனுடைய கிளாசிக்கல் கண்டிஷனிங்கை பயன்படுத்தி அதை பயிற்சி கொடுக்குறாங்க. அதுதான் அவங்க சொல்றாரு, விலங்கினங்கள் ஆக்க நிலையிருத்தம் மூலமாக நன்றாக கற்றுக்கொள்கின்றன அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த விலங்கினங்களை நம்ம பழக்கிறதுக்கு இது உதவுது. இப்ப இதை எப்படி கற்றல்ல கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செயற்கையான தூண்டலை இயற்கையான தூண்டலோடு இணைப்பதால் அந்த செயற்கை இயற்கையா மாறி கற்றல் அப்படிங்கிறது நிகழும் அப்படிங்கிறதான் இவருடைய கருத்து. பாவ்லோனுடைய கருத்துப்படி செயற்கையான தூண்டல், அந்த தூண்டலை ஒரு இயற்கையான தூண்டலோட, இயற்கை தூண்டல்கள் தானா இருக்கிறது. அதுக்குள்ள நம்ம புதுசா நம்ம என்னத்தை விளைவிக்க விரும்புறோமோ அந்த செயற்கை தூண்டலை கொண்டு போய் இதோட சேர்த்து இது ரெண்டையும், அது அந்த உயிரினத்துக்கே தெரியாம இது ரெண்டையும் சேர்த்து அதன் அடிப்படையில அவங்களுக்கு அந்த கற்றலை உருவாக்குவதுதான் பாவ்லோட கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிற அந்த தியரி. இப்போ ஏன் இது கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இயற்கை தூண்டல் அந்த ஸ்டிமுலஸ்க்கு தொடர்பே இல்லாத ஒரு செயற்கை தூண்டலை நாம என்ன பண்றோம் அப்படின்னா இதையும் அதையும் சம்மந்தப்படுத்துறோம். ஸோ இப்ப சம்மந்தப்படுத்தி அதன் மூலமாக அந்த உயிரினத்தை அதற்கான ரெஸ்பான்ஸை பண்ண வைக்கிறோம். ஸோ அப்போ இந்த இயற்கை இயற்கை தூண்டலோட செயற்கை தூண்டலை ஒருங்கிணைத்து அந்த செயற்கை தூண்டலுக்கே அந்த உயிரினத்தை நம்ம வந்து செயல்பட வைக்கிறோம். என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அந்த ரெஸ்பான்ஸை பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிற பாவலனுடைய இந்த கண்டிஷனிங் பேர். இதுல அவர் வலியுறுத்துறது எப்படி சொல்றாரு அப்படின்னா, அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் அப்படின்னு ஒண்ணு, அதுக்கான அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். அந்த நேச்சுரல் ரெஸ்பான்ஸை இந்த அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸுக்கு செய்யக்கூடிய நேச்சுரல் ரெஸ்பான்ஸை கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் ஸ்டிமுலஸுக்கு உள்ள ரெஸ்பான்ஸா மாத்துறது. ரொம்ப குழப்பினது மாதிரி இருக்கா? அப்படி குழப்பினாதான் தெளிவா புரியும். இப்போ ஒரு நாய் அதுக்கு உணவு பொருளை கண்ணில் பார்த்தது அப்படின்னா உமிழ்நீர் சுரக்கும். இது வந்து நேச்சுரலா நிகழக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த நாய் பசியோட இருக்கு, அப்படி பசியோட இருக்கும் பொழுது அது கண்ணு முன்னாடி உணவுப் பொருளை பார்த்தது அப்படின்னா உமிழ்நீர் சுரக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கும் தான். நமக்கு பிடிச்ச விஷயத்த பார்த்தோம்னா உமிழ்நீர் சுரக்கும். அப்ப அது வந்து ஒரு நேச்சுரலான ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். ரெண்டுமே நேச்சுரல் தான், இதுல கண்டிஷனே இல்லை, அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் தான் இது. பசி அல்லது உணவு அப்படிங்கிறது அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். நம்ம எந்த கண்டிஷனும் இல்லாம நம்மள நேச்சுரலா தூண்டக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸ் தான் அந்த உணவு அப்படிங்கிறது. ஸோ இப்போ அந்த உணவுங்கிற அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸை பார்த்த உடனே
உமிழ்நீர் சுரக்கிறது அப்படிங்கிறது அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ். இது ரெண்டுலயும் நம்ம எந்த கண்டிஷனும் பண்ணல, தானா நடக்கிறது. உணவுங்கிறது ஒரு இயல்பான ஸ்டிமுலஸ். அந்த உணவை பார்த்த உடனேயும் உமிழ்நீர் சுரக்கிறது, அதை சாப்பிடணுன்ற ஆசை தூண்டுறது. உமிழ்நீர் சுரக்கிறது என்னன்னா அதை சாப்பிடணுன்ற ஆசை தூண்டுறது. இது ரெண்டுமே நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். நேச்சுரல் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அன்கண்டிஷனல் அப்படின்னு சொல்றோம். அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். எந்த கண்டிஷனும் பண்ணாம ஆக்க நிலையத்தம் எதுவும் செய்யாம இருக்கக்கூடிய ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். இது அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். அது நேச்சுரலா இருக்கிற உணவுன்ற ஒரு தூண்டல், அதுக்கு அதை சாப்பிடணுன்ற ஆசையினால ஏற்படக்கூடிய உமிழ்நீர் சுரத்தல் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்ஸ். இது நேச்சுரலா இருக்கக்கூடிய விஷயம். இப்ப இங்க நாயை நம்ம பரிசோதனைக்கு எடுத்துக்கிறோம். இப்ப அந்த நாய்க்கு உணவை பார்த்தோன்னையும் உமிழ்நீர் சுரக்குது. இது நம்ம மனிதன மாதிரி தான். அப்ப அந்த உணவுங்கிற அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் அல்லது நேச்சுரல் ஸ்டிமுலஸை கண்ட உடனே உமிழ்நீர் சுரக்கிறது அப்படிங்கிற அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் அல்லது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஏற்படுது அந்த நாய்க்கு. இப்ப இந்த இடத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்னோம், இவரோட சோதனையே என்ன அப்படின்னா, ஒரு அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிற நேச்சுரல் ஸ்டிமுலஸ் இயற்கை தூண்டலோட ஒரு செயற்கையான இன்னொரு தூண்டலையும் சேர்த்து விடுறது. ஒரு கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ நேச்சுரலா இல்லாத அன்நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸையும் சேர்த்து விடுறதுதான் இவரோட கருத்து. இப்படி செஞ்சு அந்த நேச்சுரல் ஸ்டிமுலஸ்க்கு வரக்கூடிய அதே ரெஸ்பான்ஸ இந்த அன்நேச்சுரல் அல்லது கண்டிஷன்டு ஸ்டிமுலஸுக்கும் உள்ள ரெஸ்பான்ஸா வர வைக்கிறது அப்படிங்கிறதா இவருடைய கருத்து. இப்போ நாய்க்கு அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸா இருக்கக்கூடிய உணவு, அதை பார்த்த உடனே அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸா இருக்கக்கூடிய உமிழ்நீர் வருது. இந்த இடத்துல இந்த நாய்க்கு உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிற ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தூண்டலை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த உணவோட சேர்த்து ஒரு பெல் சவுண்ட், மணி ஒலிக்கிற சவுண்டை சேர்த்து கொடுக்கிறாரு. இப்ப உணவு, பெல், இது ரெண்டும் சேர்ந்து அங்க பார்த்தா அந்த உணவு வர்றதுக்கு முன்னாடி அந்த பசி நேரத்துல ஒரு பெல் சவுண்டு கேட்டா உணவு வருது. உணவு வந்த உடனே இதுக்கு தானா உமிழ்நீர் சுரக்குது. இது மாதிரி தொடர்ந்து அதை பிராக்டிஸே பண்ணிட்டே இருக்கிறது தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, குறிப்பிட்ட காலத்துக்கு நேச்சுரலா இருக்கக்கூடிய உணவுங்கிற அந்த ஸ்டிமுலஸோட அன்நேச்சுரலா இருக்கக்கூடிய அல்லது கண்டிஷன்டு ஸ்டிமுலஸா இருக்கக்கூடிய பெல் அடிக்கிறது. ஸோ பெல் கண்டிஷனல் அல்லது அன்நேச்சுரலா இருக்கக்கூடிய இயற்கையா இல்லாம செயற்கையா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸ் பெல் சவுண்ட்ன்றது. ஸோ அதோட இயற்கையான தூண்டலா இருக்கக்கூடிய உணவையும் சேர்த்து ரெண்டையும் கொடுத்துட்டே வரும்பொழுது கண்டிஷனல் ரெஸ்பான்ஸா அது வழக்கமா வெளியிடக்கூடிய நம்முடைய அந்த ரெஸ்பான்ஸ், அது நேச்சுரலா அது வெளிப்படுத்திட்டு இருந்த அந்த ரெஸ்பான்ஸ், அதை நம்ம அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது உமிழ்நீர் சுரத்தல். இப்படி நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வெறும் பெல் சவுண்ட் மட்டும் கேட்குது, உணவு இன்னும் வரல. ஆனா அதுக்குள்ளேயே பெல் சவுண்டை கேட்டோடனே இந்த நாய் என்ன பண்ணுதுன்னா அதோட ரெஸ்பான்ஸை வெளிப்படுத்த ஆரம்பிக்குது. இதுதான் சக்சஸ். இங்க பாவ்லோ சக்சஸ் அப்படின்றார். என்ன அப்படின்னா, செயற்கையான பெல் அடிக்கிறது அப்படிங்கிற அந்த ஸ்டிமுலஸுக்கு இயற்கையான உமிழ்நீர் சுரத்தல் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸை நம்ம வரவழைச்சிட்டோம். உணவுன்ற இயற்கை ஸ்டிமுலஸுக்கு உமிழ்நீர்ன்ற இயற்கை ரெஸ்பான்ஸ் தான் நியதி. ஸோ இதை மாற்றி நம்ம திரும்ப இந்த இயற்கையான அந்த உணவுன்ற அந்த ஸ்டிமுலஸோட பெல்லுன்ற ஒரு செயற்கையான ஸ்டிமுலஸை சேர்த்து இப்போ ஒரு கட்டத்துல உணவுக்கு முன்னாடியே இந்த பெல்லுன்ற செயற்கையை கண்ட உடனேயுமே அந்த நாய்க்கு உமிழ்நீர் சுரக்குது. இப்ப உணவை கண்ணாலே பார்க்கல, ஆனா பெல் சவுண்டு கேட்டோடனே ஆஹா சோறு கிடைக்க போகுதா அப்படின்ற மகிழ்ச்சியில அது உமிழ்நீரை சுரக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஸ்டிமுலஸ் நேச்சுரல் ஸ்டிமுலஸா இருந்ததுக்கு கொடுக்கக்கூடிய நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் கண்டிஷன் ஸ்டிமுலஸா இருக்கக்கூடிய பெல்லுக்கும் அது கொடுக்க ஆரம்பிச்சதுனால இங்கே கண்டிஷன்ல கற்றல் நடந்திருக்கு அப்படின்றது அவருடைய கருத்து. இப்போ அதுதான் ஆக்க நிலைநிறுத்தம் அல்லது கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்றார். திரும்ப ஒரு சார் ஆடியோ ரொம்ப சிக்கலா இருக்கு சார். சார் சுத்தமா உங்களுக்கு நெட்வொர்க் டிராப் ஆயிட்டு. சார் கேக்குதா? கண்டிஷன் ஸ்டிமுலஸ் ஆட் பண்ணி அந்த நேச்சுரல் ஸ்டிமுலஸ்க்கு என்ன நேச்சுரல் சார் கேக்குதா? சார்
அதை இந்த கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ்க்கு வர பேரு தான் சார். இப்ப கேக்குதா? சார் இப்போ கேட்குது சார், கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே ஓகே, நடுவில் அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க. இப்போ அந்த இதுதான் கற்றல் அப்படின்னு அவர் சொல்றாரு. கிளாசிக்கல் கண்டிஷனிங் கற்றல். அது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆக்க நிலைநிறுத்தம் செய்து அதன் மூலமாக கற்றலை ஏற்படுத்தி இருக்கிறோம். கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு செயற்கை தூண்டலை இயற்கை தூண்டலோட இணைச்சிட்டு இயற்கையா கிடைக்க வேண்டிய அதே ரெஸ்பான்ஸ் அதுக்கு வரவழைச்சிருக்கிறது தான் இவர் சொல்லியிருக்கிற அந்த கருத்து. இது எங்கெல்லாம் பயன்படுது கற்றல்ல அப்படின்னு பார்த்தோம்னா மொழி கற்றல், லாங்குவேஜ் லேர்னிங்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். எப்படின்னா முதல்ல ஒரு வேர்டு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த வேர்டு சார்ந்த பிக்சரை, ஒரு ஆப்பிள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஏக்கு அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா ஆப்பிள் படத்தை போட்டு அந்த படத்தோட கீழே ஆப்பிள் வச்சிருக்கோம். இது அறிமுகப்படுத்துறது என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்பிள் அப்படிங்கிற அந்த படத்தை காமிச்சு அதுக்கப்புறமா ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்புறமா ஆப்பிளோட படமும் ஆப்பிள்ன்ற வேர்டும் சேர்ந்து வைக்கிறோம். அப்புறமா அந்த படத்தை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு வேர்டை மட்டும் வைக்கிறோம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவர் சொன்ன அந்த நேச்சுரல் ரெஸ்பான்ஸை வர வைக்கிறதுக்கான வழி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நேச்சுரல் ஸ்டிமுலஸோட கண்டிஷனல் ஸ்டிமுலஸை சேர்த்து நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் வர வைக்கிறது. ஸோ அது மொழிக்கற்றல்ல நம்ம இந்த சொற்களை அறிமுகம் செய்யும் பொழுது நம்ம அதை செய்யறோம். முதல்ல படங்கள், அப்புறம் படமும் அந்த படத்தோட பெயரும், அப்புறமா வெறும் பெயர் மட்டும் அப்படிங்கிறது இவர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த ரெஸ்பான்ஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங் அடிப்படையில நடக்கக்கூடியது. அடுத்தது நம்ம இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சுத்தம், சுகாதாரம், பெரியவங்களை மதிக்கிறது, நேரம் தவறாமைன்னு. ஸோ இதையெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளாசிக்கல் கண்டிஷனிங்ல பழக்கப்படுத்த முடியும் அப்படின்றது இவருடைய கருத்து. அதே மாதிரி தீய பழக்கங்களை களைதல், நல்ல பழக்கங்களை கொண்டு வர்றது, தீய பழக்கங்களை போக்குறது, இது ரெண்டையுமே இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்ல செய்ய முடியும் அப்படின்றத சொல்றாரு. இவரோடதுலயும் என்ன பிரச்சனை அப்படின்னா பாவ்லோவ்லையும் ஹையர் ஆர்டர் திங்கிங்கான அந்த லேர்னிங் இங்கே வாய்ப்பு இல்லாம இருக்கு. இது எல்லாமே அந்த குழந்தைகள் அளவுல செய்யக்கூடியது ஈஸியா இருக்கு. ஸோ இப்போ பெரிய கிளாஸ் போகும்பொழுது இதுல இடையீடுகள் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்ப தாண்டைக்கு எப்படி 3 விதிகளை சொன்னாரோ, ஆயத்த விதி, பயிற்சி விதி, பயன் விதின்னு 3 விதி சொன்னாரோ, அதே மாதிரி பாவ்லோ 5 விதிகளை சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்து உருவாதல் விதி, லா ஆஃப் காசேஷன், காஸ், உருவாவதற்கான விதி அப்படின்னு சொல்றாரு. 5 விதிகள்ல ஃபர்ஸ்ட் விதி லா ஆஃப் காசேஷன் அல்லது காஸ், உருவாவதற்கான காரணம், அந்த காரண விதி, உருவாதல் விதி. அது எதை செய்யுது அப்படின்னா நம்ம இந்த செயற்கை தூண்டலை இயற்கை தூண்டலோட இணைக்கும் பொழுது கால இடைவெளி இல்லாம தொடர்ந்து இணைக்கணும், அப்பதான் அந்த கற்றல் நடக்கும்ன்றாரு. இப்ப நம்ம இங்க பசிக்கு உணவு அப்படிங்கிற அந்த இயற்கை தூண்டலோட பெல்லுன்ற செயற்கை தூண்டலை உணவோட சேர்த்து கொடுத்தாதான் அந்த ரெஸ்பான்ஸ் எடுக்க முடியும். உணவுக்கும் பெல்லுக்கும் நடுவுல டைம் இருந்தது, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் பெல் அடிக்குது அப்படின்னா அப்ப அந்த தூண்டலை நம்மளால என்ன பண்ண முடியாது, ஏற்படுத்த முடியாது. அந்த தூண்டலுக்கான துலங்களை நம்ம விரும்பின அந்த தூண்டலுக்கான துலங்களை ஏற்படுத்த முடியாது. அப்போ இது ரெண்டும் அந்த இயற்கை தூண்டலோடு நம்ம கண்டிஷனிங் பண்ணக்கூடிய செயற்கை தூண்டலை இணைத்து கொடுக்கணும். அப்பதான் அதற்கான அந்த வாய்ப்பு உருவாகும் அப்படின்றது அவரோட இதா இருக்கு. அதுதான் கண்டிஷன்டு, இந்த கண்ட்ரோல்டு ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறதும் அன்கண்ட்ரோல்டு ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறதும் கால இடைவெளி இல்லாம ஒரே நேரத்துல கொடுக்கணும். இல்லைன்னா இந்த கண்டிஷன் ஸ்டிமுலஸ் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் தோன்றுவதற்குரிய ஒரு முன் சமிஞ்சையாவது கொடுக்கணும். அதாவது ஒண்ணு பெல் அடிச்சுட்டு அப்புறமா உணவு, இல்ல உணவும் பெல்லும் சேர்ந்து, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். இல்லைன்னா பெல் அடிச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு உணவு, அல்லது உணவு வச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு பெல்லு அப்படி இருந்தது அப்படின்னா இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பே இல்லாம போயிடும். ஸோ அப்போ அதனால ஆக்க நிலையிருத்தல் அப்படிங்கறது நடக்கணும்னா அந்த உருவாகணும் அப்படின்னா அந்த ஆக்க நிலையங்களுக்கான ரீசன் உருவாகணும், சூழல் உருவாகணும் அப்படின்னா அப்போ அந்த ரெண்டும் கால இடைவெளி இல்லாம ஒன்றை ஒன்று தொடர்ந்ததாக தொடர்ச்சியாக வரணும் அப்படிங்கறத அவருடைய முதல் விதி சொல்லுது, லா ஆஃப் காசேஷன் அப்படிங்கிற உருவாதல் விதி. 2வது விதி அது என்ன அப்படின்னா ஆக்க நிலையிருத்தம் அழிந்து போதல் விதி, லா ஆஃப் எக்ஸ்பீரிமெண்டல் எக்ஸ்டிங்ஷன். அந்த நம்ம செஞ்ச எக்ஸ்பீரிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பீரிமெண்ட் அழிஞ்சு போறதுக்கான விதி ஆக்க நிலையிருத்தம் அழிந்து போதல் அப்படிங்கிற விதி சொல்றாரு. இது என்ன அப்படின்னா இந்த ஆக்க நிலையிருத்தலை நம்ம கொடுத்திட்டு இருக்கும் பொழுது அதுக்கான வலுவூட்டலை நம்ம கொடுக்கல அப்படின்னா இந்த மறைந்து போயிடும். இப்ப நம்ம இந்த இவரோட சோதனையில அந்த உணவுக்கு பெல் அடிச்சுட்டு அது உமிழ்நீர் சுரக்குது இல்லையா, சோ அப்ப அது முடிஞ்சதுக்கு பிறகு அந்த உணவு அப்படிங்கறத நம்ம அங்க கொடுத்துடுறோம். அதை கொடுக்காம வெறும் உணவை காய்ச்சிட்டு பெல் அடிக்கிறது, அப்புறமா அது உமிழ்நீர் சொன்னோடனே உணவு கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் உமிழ்நீர் சுரத்தல் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இல்லாம போயிடும்.
இவன் சும்மா பெல் அடிக்கிறாங்க, சோறை காட்டுறாங்க, ஆனா நமக்கு சோறே போட மாட்டேங்கிறாங்க. அப்ப இதை நம்பி நம்ம எங்க நம்ம நாக்க தொங்க போட்டு கலையிறது அப்படின்னு அந்த நாய் தோண ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதை சாப்பிடறத விட்டுரும். அதாவது உமிழ்நீர் சுர வைக்கிறத, அதாவது நம்ம எதிர்பார்க்கிற அந்த ரெஸ்பான்ஸை கொடுக்கறத அதை விட்டுரும். அப்ப இதுதான் அவர் வலியுறுத்துறாரு, ஒரு கண்ட்ரோல்டு ரெஸ்பான்ஸ். அதை வெளிப்படுத்தினதுக்கு பிறகு அந்த நம்ம கொடுத்த அந்த அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்க்கு வலுவூட்டக்கூடியதான செயல் என்னவோ அது இந்த இந்த எக்ஸாம்பிளை பொறுத்தவரையிலும் உணவு வழங்குறது. ஸோ அதை தொடர்ந்து செய்யலைன்னா இந்த ஆக்கு நிலை இருத்தம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்துறார். இதுல ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு இந்த மாதிரி அதை ரெஸ்பாண்ட் பண்றதை நிறுத்திட்டு திடீர்னு சில நேரத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா மணி ஓசையை கண்டா திடீர்னு உமிழ்நீர் சுரக்கும். அது எதனாலன்னா முன்னாடி இருந்த பழைய பூர்வ ஜென்ம ஞாபகம் மாதிரி அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மணி அடிச்சா சோறு போட்டாங்க இல்லையா, அந்த மணி அடிச்சா சோறுன்ற ஞாபகத்துல திரும்பவும் அதை என்ன பண்ணும் அப்படின்னா உமிழ்நீரை சுரக்கும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் திரும்ப இருக்கும், அதுக்கப்புறமா அது மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி திரும்ப மறைந்து போனது குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்கு மீண்டும் தோன்றுவதற்கு பேரு ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி, மீட்டு கொணர்தல், மீண்டும் கொணர்தல் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும், அப்புறம் அது போயிடும். இது வலுவூட்டல் நிகழாத போது நடக்கக்கூடியது. மூணாவது ஒரு விதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லா ஆஃப் ஜெனரலைசேஷன், பொதுமைப்படுத்துதல் அப்படின்ற விதி சொல்லியிருக்காரு. இந்த பொதுமைப்படுத்துதல்ங்கிற விதி என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக கண்டிஷனிங் செய்யப்பட்ட அந்த உயிரினம் அதோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய அதே மாதிரி இருக்கக்கூடிய வேற கண்டிஷனுக்கும் சேர்த்து இந்த ரெஸ்பான்ஸை வெளிப்படுத்துறது தான் புதுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். இந்த உதாரணத்தை பொறுத்தவரையிலும் அந்த மணி ஓசையும் சேர்த்து உணவோட கொடுக்கும் பொழுது உமிழ்நீர் சுரந்துகிட்டு இருந்த நாய் இப்போ மணி ஓசைக்கு பதிலா மணி ஓசையை போலவே இருக்கக்கூடிய வேற ஓசைகள், இப்ப இந்த காலிங் பெல் சவுண்டு அல்லது மணி ஓசை மாதிரி வாயால கத்துனா வர சவுண்டு, இது எல்லாத்துக்கும் அது உமிழ்நீரை சுரக்குது அப்படின்னா அது பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. லா ஆஃப் ஜெனரலைசேஷன். இப்ப என்னன்னா இந்த சவுண்டுக்கும் அந்த சவுண்டுக்கும் அதனால வேறுபடுத்தி அறிய முடியல. அப்போ அந்த குழப்பத்துல அது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உமிழ்நீரை சுரந்துடுது. இதோட ஆப்போசிட், இதனால ஏற்படக்கூடிய குழப்பம், இது இந்த சவுண்டும் அந்த சவுண்டும் வேறையா இருக்கும் பொழுது அது ஏமாந்துருச்சு அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய தாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது அடுத்த விதியா சொல்றாரு, வேறுபடுத்துதல் அல்லது பிரித்து உணர்தல் விதி, லா ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். இந்த லா ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அழைப்பு பெல்லுக்காக இவ்வளவு நாள் சவுண்ட் விட்டு இருந்தது, காலிங் பெல் சவுண்டுக்கோ அல்லது வேற வாயால விட்ட பெல் சவுண்டோ அல்லது வேற சவுண்டுக்கும் உமிழ்நீர் சுரத்துது அப்படின்னா அதுக்கு நம்ம உணவு கொடுக்க மாட்டோம். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்துக்கு தான் உணவுன்னு வச்சிருக்கோம், இந்த பெல் சவுண்டுக்கு தான் உணவு. இந்த காலிங் பெல் சவுண்டோ அல்லது வாயால யாரும் பெல் அடிச்சு மாதிரி கத்துனா அதுக்கெல்லாம் உணவு கொடுக்கல அப்படின்னா கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த வேற வகையான சவுண்டுக்கு உமிழ்நீர் சுரக்கிறது அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்ஸை வெளிப்படுத்துவதை அந்த உயிரினம் நிறுத்திவிடும். அப்போ அதுக்கு வேறுபடுத்தி பிரிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த சக்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த சவுண்டு உணவை தரக்கூடிய சவுண்டு, இந்த பெல் சவுண்டு, இந்த சவுண்டு தராது, அப்ப இந்த சவுண்டுக்கு உமிழ்நீர் சுரக்கக்கூடாது அப்படின்னு அது உணர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அது ஆரம்பத்துல அந்த மாதிரி ஆக்களை நிறுத்தப்பட்ட சவுண்டோட அதோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய சவுண்டுக்கும் சேர்த்து உமிழ்நீர் சுரந்த அந்த உயிரினம் அப்புறமா அதை மாத்திக்குது. மற்ற மாதிரியான சவுண்ட் வந்தது அப்படின்னா அந்த அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய வேறுபாட்டை உணர்ந்து அது துலங்களை வெளிப்படுத்துறதுல நிறுத்திடும். இப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதையும் அவர் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த நம்ம ஆக்க நிறுத்தத்துக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த சவுண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ற இன்னொரு சவுண்டுக்கும் ரொம்ப அதிகமான வேறுபாடு இல்லாம இருந்தது அப்படின்னா அது அந்த உயிரினத்துடைய கற்றலை பாதிக்கும். ஏன்னா ஒரு திகைப்பை ஏற்படுத்தி அப்புறம் அது விரும்பத்தகாத ஒரு நிகழ்வை அது வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்னன்னா நம்ம இந்த மணி சவுண்டுன்னு சொன்னாலே பெல் சவுண்டு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இந்த பெல் சவுண்டு மாதிரி ரொம்ப மைல்டா லைட்டான வித்தியாசத்தோட இருக்கக்கூடிய இன்னொரு பெல் சவுண்டு, கிட்டத்தட்ட இது ரெண்டையும் பார்த்தா டக்குன்னு பாக்குறதுக்கு ரெண்டு சவுண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு சவுண்டையும் பார்த்துட்டு அந்த நாய் என்ன ஆயிடும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகி விரும்பத்தகாத ஒரு துலங்களை வெளிப்படுத்தும். என்னன்னா சம்மந்தம் இல்லாம குலைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணும். இது அந்த நாயினுடைய நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த நரம்பு மண்டலத்துல பாதிப்பை ஏற்படுத்தும், நரம்பு தளர்ச்சி மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துவதால வரக்கூடிய தேவையில்லாத விளைவு. இது எதனால வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிஷன் பண்ண சவுண்டு மாதிரியே சிமிலரா இருக்கக்கூடிய கன்ஃபியூசிங் சவுண்டு அல்லது மைனர் வேறுபாடு மட்டும் இருக்கக்கூடிய சவுண்டை திரும்ப இன்னொரு கண்டிஷனிங் ஸ்டிமுலஸா கொடுத்ததுனால ஏற்பட்ட கன்ஃபியூஷன், அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம குழம்பி போய்
உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு பதிலாக குறைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அப்ப குறைக்கிறது அப்படிங்கிறது இதனால ஏற்பட்டது. இது ஒரு குறுகிய கால நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பினால விளையக்கூடியது. ஸோ இப்ப இதை சோதனை நரம்பு தளர்வு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது எப்ப சரியாகும் அப்படின்னா, இப்ப இந்த எந்த டெஸ்ட்டும் பண்ணாம அந்த நாயை நம்ம ஃப்ரீயா விட்டுட்டோம் அப்படின்னா, அது கொஞ்சம் நல்லா போதிய அளவுக்கு ஓய்வு அமைதி எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு அது என்ன ஆயிடும் அப்படின்னா சகஜ நிலைக்கு வந்துடும். இது அந்த நாயினுடைய கற்றல்ல ஏற்பட்ட அந்த குழப்பத்தை நீக்கிடும். அடுத்தது விதி 5வது அவர் எந்த விதி சொல்றாரு அப்படின்னா, 2ஆம் நிலை ஆக்க நிலையிருத்தம். அது செகண்ட் ஆர்டர் கண்டிஷனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த செகண்ட் ஆர்டர் கண்டிஷனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷனிங் அப்படிங்கிறதுல முதல்நிலை ஆக்க நிலையிருத்தம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷனிங்ல என்ன நடந்தது, மணியோசையும் உணவும் சேர்ந்து கொடுத்து உமிழ்நீர் சுரந்துகிட்டு இருந்தது. அப்புறமா உணவு கொடுக்காம மணியோசை மட்டும் நம்ம கொடுத்த உடனே உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மணியோசை வந்தாலே உணவு கிடைச்சிட்டு இருந்தது அதுக்கு. அதனால அதுக்கும் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சு. இதுதான் நம்ம சொன்ன கண்டிஷனிங், கிளாசிக்கல் கண்டிஷனிங். நம்ம தொடர்ந்து ரெண்டையும் சேர்த்து கொடுத்ததுனால அந்த இயற்கை ஸ்டிமுலஸோட மணியோசைங்கிற செயற்கை ஸ்டிமுலஸையும் சேர்த்து சேர்த்து கொடுத்து அதன் மூலமா இயற்கை ரெஸ்பான்ஸா இருக்கக்கூடிய உமிழ்நீர் சுரத்தலை வரவழைச்சிட்டோம். இப்போ இது முதல்நிலை கண்டிஷனிங், அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷனிங் அப்படிங்கிற முதல்நிலை ஆக்க நிலை இருக்கும். இப்போ இந்த மணியோசையோட சேர்த்து சம்மந்தமே இல்லாம வேற ஏதாவது ஒரு சவுண்டையும் அல்லது வேற ஏதாவது ஒரு கண்டிஷனிங்கையும் சேர்த்து கொடுக்குறோம். ஏற்கனவே நேச்சுரல் கண்டிஷனிங் உணவு, நேச்சுரல் ஸ்டிமுலஸா இருக்கக்கூடிய உணவு, அதோட நம்ம கண்டிஷன் பண்ணியிருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டிமுலஸ் என்ன அப்படின்னா மணியோசை. இப்போ அதோட கூடுதலா 3ஆவதா இன்னொரு சவுண்டை நம்ம இன்னொரு சவுண்டுக்கு பதிலாக வேற ஏதோ ஒன்று லைட் எரிய வைக்கிறது அல்லது வேற ஏதாவது ஒண்ணு பண்றது அப்படின்றதையும் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்பையும் அது கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப மணியோசைக்கு உமிழ்நீர் சுரந்தது, இந்த லைட் எரியறதை பார்த்தோன்னே உமிழ்நீர் சுரக்கும். ஏன்னா லைட்டு அது முடிஞ்சனே பெல்லு முடிஞ்சனே உணவு அப்படின்னு அது பழகிட்டதுனால இப்போ பெல் சவுண்டுக்கு முன்னாடி வரக்கூடிய லைட்டுக்கே அது உமிழ்நீரை சுரக்க ஆரம்பிக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் கண்டிஷனிங், 2ஆம் நிலை ஆக்க நிலையத்தை. ஏன்னா முதல் நிலையில நம்ம மணி ஓசைக்கு அது ஆக்க நிலையத்தம் பண்ணிட்டோம், உணவு கொடுக்காமலே மணி சவுண்டை மட்டும் கேட்டுட்டு உமிழ்நீர் சுரக்கிற அளவுக்கு அதை ரெஸ்பாண்ட் பண்ண வச்சுட்டோம். இப்ப 2வது நிலையில 2ஆம் நிலை ஆக்க நிலையத்தமா செகண்ட் ஆர்டர் கிளாசிக்கல் கண்டிஷனிங், செகண்ட் ஆர்டர் கண்டிஷனிங்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லைட் எரிதல் அப்படிங்கிற இன்னொரு புதுசா ஒரு இருக்கக்கூடிய ஒரு தூண்டலையும் கொடுத்து அந்த துலங்களை வரவழைக்கிறோம். அதனால இதுக்கு பேரு செகண்ட் ஆர்டர் கண்டிஷனிங். ஸோ இந்த 5 விதிகள் அவர் சொல்லியிருக்காரு. ஒன்னு லா ரெடினஸ் அப்படிங்கிற அவரோட 5 விதிகள் அப்படி ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லா ஆஃப் கான்சர்வேஷன் அப்படிங்கிற உருவாதல் விதி. 2வது இருக்கக்கூடிய விதி லா ஆஃப் எக்ஸ்பீரிமெண்டல் எக்ஸ்டென்ஷன், ஆக்கு நிலையத்தம் அழிந்து போதல் விதி. 3வது பொதுமைப்படுத்துதல் விதி, லா ஆஃப் ஜெனரலைசேஷன். 4வது லா ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், வேறுபடுத்தி அல்லது பிரித்து உணர்ந்து அறியும் விதி. 5வது விதி 2ஆம் நிலை ஆக்க நிலையிருத்தம் அப்படிங்கிற இன்னொரு புதுசா இன்னொரு ஸ்டிமுலஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய அந்த நிலை. ஸோ இப்போ இவரோட கருத்துக்களின் அடிப்படையில பாத்தீங்கன்னா வலுவூட்டுதல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறது இவர் வலியுறுத்துறாரு. ஒரு பொருளை அல்லது தூண்டலை வழங்குவதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட துலங்களை திரும்ப திரும்ப நம்ம தோன்ற வைக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம அதிகரிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ரீஇன்ஃபோர்சர் அப்படிங்கிறாரு. இங்க அந்த பெல் சவுண்ட் அப்படிங்கிற அதுக்கு திரும்ப 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 செய்யும் பொழுதெல்லாம் உணவு அப்படிங்கிற அந்த வலுவூட்டி வந்ததுனால நம்ம எதிர்பார்த்த அந்த உமிழ்நீர் சுரத்தல் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்ப ஸ்டிமுலஸ் அந்த மணியோசை அப்படிங்கிற நம்ம கொடுத்த கண்டிஷனிங் செய்யப்பட்ட ஸ்டிமுலஸ்க்கு அது உணவுன்ற ரீஇன்ஃபோர்ஸர் இருந்ததுனாலதான் நடந்தது. ஒருவேளை அந்த உணவு கொடுக்கப்படலைன்னா முன்னாடி நம்ம பார்த்தோம், மணியோசைக்கு உணவு கொடுக்கப்படலை அப்படின்னா நாளடைவில் அது அந்த உமிழ்நீர் சுரக்கிறத நிறுத்திடும். மணியோசை கேட்டு உமிழ்நீர் சுரக்கிறது அப்படிங்கிறத நிறுத்திடும். அது தொடர்ந்து சுரந்ததற்கான காரணமே உணவு கிடைச்சது அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் அந்த வலுவூட்டி. அப்ப இந்த சோதனையை பொறுத்தவரை, பாவலுடைய சோதனையை பொறுத்தவரையிலும் வலுவூட்டியாக இங்க செயல்பட்டது உணவு அப்படிங்கிற அந்த நாய்க்கு வேண்டிய உணவு. அப்போ நம்ம விரும்பக்கூடிய துலங்கள் நகர்ந்தணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா அதற்கான வலுவூட்டியை கொடுத்ததன் மூலமாக அந்த நம்ம விரும்பின அந்த நிகழ்வு, அந்த துலங்கள் அப்படிங்கிறது, அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எதிர்காலத்துல தொடர்ந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்புகளை நாம் அதிகரிக்கிறோம். அப்போ அதை செய்வதற்கு, தொடர்ந்து அதை வெளிப்படுவதற்கு, அந்த இது நிலை பெறுவதற்கு, அந்த துலங்கள் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த சரியான துலங்கள் நிலை பெறுவதற்கு, அது கற்றல் நிலை பெறணும் அப்படின்னா
அதுக்கு நம்ம வலுவூட்டல் கொடுக்கணும். இப்ப இந்த வலுவூட்டல்ல 2 வகையானது இருக்கு. ஒண்ணு நேரிடை வலுவூட்டி, இன்னொன்னு எதிரிடை வலுவூட்டி. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸ், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸ். இது நம்ம சொன்னாலே தெரிஞ்சிடும். பாசிட்டிவ்னா எது அப்படின்னா அவனுக்கு பிடிச்ச உணவுகளை வாங்கி கொடுக்கறது, தண்ணீரோ, தின்பண்டங்கள், பரிசு, பாராட்டு, புகழ்ச்சி, பணம், சமூக அங்கீகாரம், இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பேர் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ். நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆப்போசிட்டா நடந்துக்கிறது. தண்டனை கொடுக்கறது, புறக்கணிக்கிறது, ஒப்பார் குழு கண்டுக்காம இருக்கிறது, கண்டனங்கள் தெரிவிக்கிறது, சமூகத்துல அங்கீகாரம் கொடுக்க மறுக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸா இருக்கும். அப்போ ஒரு செயல்பாடு தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸ் இருந்தது அப்படின்னா அது நீடிக்கும். ஒரு விஷயத்த நம்ம நீக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்சஸ் கொடுக்கறதன் மூலமாக அதை அவனுடைய நடத்தையிலிருந்து நம்மளால நீக்க முடியும். அப்படின்றதுதான் பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிற இந்த கண்டிஷனிங் தியரியினுடைய கருத்தா இருக்கு. இவருக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின்னர். இவரு நம்ம சிலபஸ் படி பார்க்க வேண்டிய 3வது பிஹேவியரிஸ்ட் தியரி சைக்காலஜிஸ்ட். பிஹேவியரிஸ்ட் தியரி சைக்காலஜிஸ்ட்ல 3வது வரக்கூடியவர் ஸ்கின்னர், B.F. ஸ்கின்னர். பாவ்லோ எப்படி ரஷ்ய நாட்டு உளவியல் வல்லுநரோ அது மாதிரி இவர் வந்து அமெரிக்க நாட்டு அறிவியல் வல்லுநர் B.F. ஸ்கின்னர். B.F. ஸ்கின்னருடைய கருத்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த உயிரியும் அந்த உயிரிக்கிட்ட எந்த ஒரு தூண்டலும் குறிப்பிட்ட நம்ம எதிர்பார்க்கிற தூண்டலை தானா கொண்டு வராது அப்படின்னு அவர் சொல்றாரு. தூண்டல் அடிப்படையில இந்த தூண்டலுக்கான துலங்களை அந்த உயிரி தானாக கொண்டு வராது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ ஒவ்வொரு உயிரியும் தன்னிச்சையாகவே நிறைய துலங்கல்களை வெளிப்படுத்திட்டு இருக்கு. இப்ப நாய்னா அது குறைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப எலி வந்து முகத்தை வந்து நாக்கால நக்கிட்டே இருக்கும், புறா வந்து தலையை கொத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து தன்னிச்சையாக அது வெளிப்படுத்தக்கூடிய துலங்கள். அது எந்த கண்டிஷனிங்கும் அது செயல்படலை, தானா அந்த துலங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இவர் என்ன சொல்றாரு, ஸ்கின்னர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி அந்த உயிரினம் தானாகவே வெளிப்படுத்தக்கூடிய தன்னிச்சையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த துலங்கள் ரெஸ்பான்ஸ்ல எது நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸ், நல்ல ரெஸ்பான்ஸ் நம்ம நினைக்கிறோமோ அந்த ரெஸ்பான்ஸுக்கு ரீஇன்ஃபோர்சர் பண்ணோம்னா, அதாவது வலுவூட்டுதல் செஞ்சோம்னா அந்த ரெஸ்பான்ஸ் திரும்ப 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 வரும். எதுக்காகனா நம்ம கொடுக்குற ரீஇன்ஃபோர்ஸ்க்காக அது திரும்ப திரும்ப வரும். அதன் மூலமாக அது அப்படியே கிராஜுவலா ஹேபிச்சுவல் ஃபார்மேஷனா மாறும், பழக்கமாக மாறும். அப்படின்றதுதான் ஸ்கின்னரோட ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிற செயல்படு ஆக்க நிலையுறுத்தம் அப்படிங்கிற கருத்து. இப்போ பேசிக்கான டிஃபரெண்ட் 2 பேரையும் நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, அவரு ரெஸ்பான்ஸ்ல இயற்கை ரெஸ்பான்ஸோட ஒரு செயற்கை ரெஸ்பான்ஸ், சாரி செயற்கை ஸ்டிமுலஸ இயற்கை ஸ்டிமுலஸோட சேர்த்து, ஸ்டிமுலஸ்ல இயற்கையையும் செயற்கையும் மிக்ஸ் பண்ணி அதன் மூலமாக நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சது பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங். அதுக்கு மாறா ரெஸ்பான்ஸ்ல எது நமக்கு வேண்டிய விரும்பத்தகுந்த ரெஸ்பான்ஸோ அந்த ரெஸ்பான்ஸுக்கு வலுவூட்டம் கொடுத்து, பாராட்டி, பரிசு கொடுத்து, அல்லது வேண்டாம்னா அதை நீக்கிறதுக்கு தண்டனை கொடுத்து, ஸோ அந்த ரெஸ்பான்ஸை வலுவூட்டுதல் மூலமாக செயல்பட வைக்கிறது ஸ்கின்னரோட ஆப்பரண்ட் கண்டிஷனிங், செயல்படு ஆக்க நிலையுறுத்தம். அது கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆக்க நிலையுறுத்தம். இது செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் கிளாசிக்கல், சாரி ஆப்பரண்ட் கண்டிஷனிங். பாவ்லோவோடது கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஸ்கின்னரோடது ஆப்பரண்ட் கண்டிஷனிங். கிளாசிக்கல் அப்படிங்கிறது வேற ஆக்க நிலையுறுத்தம், ஆப்பரண்ட் அப்படிங்கிறது செயல்படு ஆக்க நிலையுறுத்தம். ஆபரேஷன் செயல்பாடு, அதுல என்ன வந்தது ஆப்பரண்ட் கண்டிஷனிங், செயல்படு ஆக்க நிலையுறுத்தம். சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ எஸ்ஓ சோனா எஸ் ஃபார் ஸ்கின்னர், ஓ ஃபார் ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஸ்கின்னரோட தியரி என்ன அப்படின்னு கேட்டா ஸ்டோ தியரி அப்படின்னு ஞாபகம். ஸ்கின்னர் ஆப்பரண்ட் கண்டிஷனிங், அதுக்காக தான் அப்படி சொல்றாரு சாரு. ஸோ இது வந்து செயல்படு ஆக்க நிலையிருத்தல் அப்படிங்கிற தியரி, ரைட்டா, ஆப்பரண்ட் கண்டிஷனிங். இப்போ இந்த பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங்க்கும் ஸ்கின்னரோட ஆப்பரண்ட் கண்டிஷனிங்குமான பேசிக் டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலே நான் சொன்னது மாதிரி செயற்கை தூண்டலை இயற்கை தூண்டலோட அவர் சேர்க்கிறாரு. 2 தூண்டலையும் சேர்க்கிறாரு பாவ்லவ். அப்போ அவரோடது தூண்டல் சார்ந்த கோட்பாடு. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டிமுலஸ் டைப் கண்டிஷனிங். அவரோட கண்டிஷனிங் என்ன, ஆக்க நிலையுறுத்தம் என்ன அப்படின்னா எஸ் டைப்ல இருக்கு. ஸ்கின்னரோடது ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிறது
துலங்களுக்கு வலுவூட்டுவதன் மூலமாக தேவைப்படுகின்ற துலங்களை நாம தக்க வைக்கிறோம், தேவையில்லாத துலங்களை நீக்குகிறோம் அப்படின்றதுனால இது துலங்களை சார்ந்து செயல்படக்கூடியது. அதனால இதுக்கு பேரு ரெஸ்பான்ஸ் டைப் கண்டிஷனிங் அல்லது ஆர் டைப் கண்டிஷனிங். பாவ்லவ் அவர் பேர்ல பி இருந்துச்சு, ஆனா ஸ்கின்னரோட பேர்ல எஸ் இருந்துச்சு, ஆனா அவர் தான் எஸ் டைப்பா இருக்காரு. பாவ்லவ் எஸ் டைப், ஸ்கின்னர் ஆர் டைப். ஓகே, இப்போ நம்ம முதலே சொன்னதா பரிசு அல்லது பாராட்டு பெறுவதற்கு ஒரு உயிரினம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட விதத்துல செயல்பட்டாதான் அந்த பரிசோ பாராட்டோ எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நான் அந்த விதத்துல செயல்படுறேன். ஸோ அதனால அந்த வகையில கற்றலை மேம்படுத்துவது, நம்ம விரும்பக்கூடிய விதத்துல மாணவர்களை கற்றல்ல செயல்பட வைப்பது அப்படின்றதுனாலதான் இந்த இது செயல்படு ஆக்க நிலையிருத்தல் அல்லது ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆப்பரண்ட் கண்டிஷனிங்னா செயல்பட வைக்கிறோன்றதுனால அது செயல்பட ஆக்க நிலையிருத்தல். நம்ம விரும்பின விதத்துல செயல்பட டிசைரபிள் சேஞ்ச் இன் பிஹேவியர், அதை தான் நம்ம சொல்றோம். நடத்தையில விரும்பக்கூடிய மாற்றத்தை கொண்டு வருவது, டிசைரபிள் சேஞ்ச் இன் பிஹேவியர் பேட்டர்ன், அதுதான் செயல்படு ஆக்க நிலையிருத்தம் அப்படிங்கிறது. ஸோ அந்த குறிப்பிட்ட பாசிட்டிவான நடத்தை அல்லது ஏற்கக்கூடிய நடத்தை அல்லது டிசைரபிள் பிஹேவியர், அந்த நடத்தையை பாராட்டு பரிசு இதெல்லாம் பெறுவதற்கான கருவியாக வச்சிருக்கிறதுனால இந்த ஆக்க நிலையிருத்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங், கருவிசார் ஆக்க நிலையிருத்தம் அப்படின்னு சொல்றோம். இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங். ஏன் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங்? எந்த ரெஸ்பான்ஸை நம்ம செயல்பட வைக்க போறோமோ அந்த ரெஸ்பான்ஸை நிலைபெற செய்வதற்காக, கற்றல் நிலைபெற செய்வதற்காக பாராட்டு பரிசு இந்த மாதிரியான கருவிகளை நாம பயன்படுத்துறோம், இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்துறோம். பாராட்டுறது, பரிசு கொடுக்கறது, அவனுக்கு பிடிச்ச ஏதாவது உணவுகளை வாங்கி தர்றது, ஏதோ ஒன்று சொல்றோம். ஸோ அந்த மாதிரி செய்வதன் மூலமாக அந்த கருவிகளை பயன்படுத்தி விரும்பிய ரெஸ்பான்ஸை கற்றல்ல தக்க வைக்கிறதுனால இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங். அப்போ ஆப்பரண்ட் கண்டிஷனிங், இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் எல்லாமே எது அப்படின்னா செயல்படு ஆக்க நிலையிருத்தல் அப்படிங்கிற ஸ்கின்னருடைய அந்த கோட்பாடு. சார், இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் மட்டும் இன்னொரு முறை சொல்லிடுங்களா? ஓகே சார். சரி, இப்போ பாவ்லோவுக்கும் ஸ்கின்னருக்கும் பேசிக்கான வேறுபாடு என்ன அப்படின்னா, ஸ்டிமுலஸ் அப்படிங்கிற தூண்டல், அந்த தூண்டலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவரோட தியரியை சொன்னது பாவ்லவ். எப்படின்னா ஒரு இயற்கையான தூண்டல், நம்ம முன்னாடியே பார்த்தோம், உணவு அப்படிங்கிறது இயற்கையான தூண்டல். அதுல ஒரு செயற்கையான தூண்டலை, பெல் சவுண்ட் அப்படிங்கிற செயற்கையான தூண்டலை இணைச்சு அதன் மூலமாக நம்ம விரும்பின அந்த வழக்கமா நடக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் ஆன உமிழ்நீர் சுரத்தல் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். அப்போ ஸ்டிமுலஸ்ல இயற்கை ஸ்டிமுலஸ் அதோட செயற்கை ஸ்டிமுலஸ் அப்படிங்கிற தூண்டலோடு புதிய நம்ம விரும்பின ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தூண்டலை இணைத்து தூண்டலின் அடிப்படையில கண்டிஷனிங் பண்ணவர் பாவ்லவ். ஆனா ஸ்கின்னரை பொறுத்தவரையிலும் ரெஸ்பான்ஸ் அடிப்படையில, அதாவது துலங்களின் அடிப்படையில பல, இவரோட கருத்து அதுதான். உயிரினம் வேற வேற துலங்கல்களை வேற வேற நேரங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும், ஒரு ரெஸ்பான்ஸோடு நிறுத்துறது கிடையாது. ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸை அந்த உயிரினம் வெளிப்படுத்தும். அதுல நமக்கு தேவைப்படுற டிசைரபிள் ரெஸ்பான்ஸ் எதுவோ அந்த ரெஸ்பான்ஸை வலுப்படுத்துவதற்கான வலுவூட்டிகளை கொடுத்து அதுல இருந்து கற்றல்ல அந்த ரெஸ்பான்ஸை வலுவேற்றம் பண்ணணும் அப்படின்னு ரெஸ்பான்ஸை அடிப்படையாக வைத்து கண்டிஷனிங் பண்ணது ஸ்கின்னர். சோ ஸ்டிமுலஸை வைத்து கண்டிஷனிங் பண்ணா அது பாவ்லவ், ரெஸ்பான்ஸை வச்சுட்டு கண்டிஷனிங் பண்ணா அது ஸ்கின்னர். ஓகேவா? சகோதரிகளே, நண்பர்களே, நாம தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு ஒரு 125வது வகுப்புல இன்னைக்கு இருக்கும். இந்த நேரத்துல நாம் எங்களுடைய மாநில அமைப்பின் பொறுப்பாளர்கள், நேற்று மாநில பொருளாளர் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினாங்க. இன்று மாநில பொதுச் செயலாளர் திரு கந்தசாமி ஐயா அவர்கள், தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் சில வாழ்த்து செய்தி மற்றும் சில குறிப்புகள் நமக்கு கொடுக்க இருக்காங்க. இந்த தகுதி தேர்வு விவகாரத்தில் எங்களுடைய நிலைப்பாடு மற்றும் நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள், இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தால் நிகழக்கூடிய மாற்றங்கள், அல்லது அந்த மாற்றங்கள் நடக்கணும்னா அதுக்கு நாம என்ன பண்ணணும், அது போன்ற சில குறிப்புகள் கொடுக்குறாங்க. இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி, நாம இன்னொரு 20 நிமிஷத்துல வகுப்பு முடிச்சிருவோம். ஆனால் இந்த பகுதி முக்கியமான பகுதிங்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துல எங்க பொதுச்செயலாளர் அவர்கள் பேசி முடிச்சிருவாங்க. அடுத்தது நீங்க தொடர்ந்து இந்த வகுப்புகள்ல இருக்கணும். கண்டிப்பாக உளவியலில் அதிக மதிப்பெண்கள் உள்ள பகுதிங்கிறத கவனத்துல வச்சுக்கிட்டு இப்பொழுது எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு கந்தசாமி ஐயா அவர்கள் வாழ்த்து செய்தியையும் குறிப்புகளையும் வழங்குவார்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தேசிய ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு சார்பில் கடந்த நவம்பரில் நடைபெற்ற தேர்வின் போது
ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வைக்கான பயிற்சி வகுப்பை நடத்துவது என்று மிகுந்த ஆர்வத்தோடு கோரிக்கையை முன்வைத்தார் நம்முடைய கோட்ட செயலாளரும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய பிரதிநிதியுமான அருள் செல்வம் அவர்கள். அவ்வாறு கேட்டவுடன் இதை யூடியூப்ல நடத்தலாமா, ஜூம்ல நடத்தலாமா, ஜூம்ல நடத்தினா மிகப்பெரிய செலவாகுமே, எவ்வளவு நாளுக்கு தாக்கு பிடிக்க முடியும், இப்படி எல்லாம் நாங்கள் உங்களுக்குள்ள விவாதம் பண்ணிக்கிட்டு ஆசிரியர்களிடம் 1 to 1 அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்கறக்கும் அவர்களுடைய விஷயங்களை கேட்கறக்கும் ஜூம் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு 50,000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்லன்னு அன்னைக்கே நம்ம ஜூம் லிங்கை வாங்கி சங்கத்தினுடைய நிதியிலிருந்து வாங்கி உங்களுக்கான வகுப்புகள் எடுத்தோம். அந்த வகுப்புகள் ஒரு மிகப்பெரிய பலனை தந்து நம்மள கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர்த்துக்கு மேல அரசு பள்ளியிலையோ உதவி பெறும் பள்ளிகளையோ ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதின 30,000 பேர் டு 40,000 பேர்த்த பாஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அதே சமயத்துல நம்ம மத்திய அரசுகிட்டையும் சென்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கடந்த 31/12/2025 அவர் ராமேஸ்வரம் மதுரையில் இருந்தாரு. அந்த மதுரையில் இருந்த சூழல்ல அவரிடம் அப்பாயின்மெண்ட் பெற்று நேரில் சந்திச்சு இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆசிரியர் தகுதி தேர்வு விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் சொன்னோம். அவர் சொன்னதன் அடிப்படையில தான் நம்ம உடனடியாக சொன்ன விஷயம் என்னன்னா, சட்டத்திருத்தம் அப்படிங்கறது நீதிமன்ற நடவடிக்கைகள் இருக்கிறதுனால இப்போ உடனடியா செய்ய முடியாது. அதை பத்தி நாங்க பரிசீலிக்கிறோம். எத்தனை பேர் பாதிச்சிருப்பாங்கன்னு நம்ம ஒரு கணக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அப்பவே மத்திய செக்ரட்டரிக்கு ஃபேக்ஸ் கொடுக்க சொன்னார். அங்க இருந்துட்டு அன்றைய தினம் அடுத்த நாளே எல்லா மாநிலங்களுக்கும் பர்டிகுலர்ஸ் கேட்கப்பட்டது. நமக்கு சொன்ன யோசனை என்னவா இருந்ததுன்னா, உடனடியாக நடந்து முடிந்திருக்க தகுதி தேர்வுக்கு நீங்க மதிப்பெண் குறைப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்க உங்கள் மாநில அரசு கிட்ட பேசுங்க, வினாத்தாள் எளிமையாக்குங்க. நீதிமன்ற நடவடிக்கையிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இது ஒரு சுலபமான வழி. சட்டத்திருத்தங்கிறது அது சம்பந்த பின் விளைவுகள், இதுக்கு முன்னாடி நடந்தப்பட்ட சட்டத்திருத்தங்கள் பத்தி எல்லாம் நம்ம யோசிச்சுதான் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு. அதையும் நம்மளுடைய மாநிலத்தினுடைய இயக்குனர் பெருமக்களுக்கு கொண்டு போய் அதன் விளைவாக நடந்து முடிந்த தகுதி தேர்வுக்கே பிசிக்கு 75 மார்க்காகவும் எஸ்சி எஸ்டிக்கு 60 மார்க்கா குறைச்சாங்க. அதுலயும் பிடபிள்யூ மிஸ் ஆயிடுது. அதை உடனடியா அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு அவர்களும் கொடுத்துட்டாங்க. இதுல ஒரு பெரிய ஏமாற்றம் என்னன்னா, ஓசிக்கு மட்டும் 90 மதிப்பெண். அதற்கான ஆவணங்கள் பீகார் மாநிலத்தினுடைய அரசாணைகள் எத்தனையும் சொல்லியும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் அதிகாரிகளிடம் கொடுத்திருந்தவங்க கூட அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால அதை செய்யாம விட்டுட்டாங்க. தற்சமயம் மீண்டும் மத்திய கல்வி அமைச்சரை டிசம்பர் மாதம் முடிஞ்சோடனே ஜனவரியில 7ஆம் தேதி டெல்லியில சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் தான் என்சிடியில ஏற்கனவே இவர்களுக்கு விலக்குன்னு கொடுத்ததுனால பல மாநிலங்கள் தகுதி தேர்வை நடத்தல. தகுதி தேர்வு அப்படிங்கிறது சாதாரண விஷயமாக இல்லை. இவர்கள் 50 வயதை கடந்தவர்களா இருக்காங்க. இவர்கள் நடத்துகின்ற பாடத்தை தவிர இவர்கள் வெவ்வேறு பாடங்களை படிப்பது என்பது அவர்களுக்கு சவாலாக இருக்கிறது. அவர்கள் நடத்துகின்ற வகுப்புகளை தாண்டியும் பல வகுப்புகளை கேட்கின்ற கேள்விகள் அவர்களுக்கு அச்சம் ஊட்டுது. இவர்கள் அத்தனை நினைவில் வச்சுக்கின்ற சக்தி எல்லாம் இந்த காலகட்டத்தில் இவர்கள் போட்டித் தேர்வை எழுதுவர்கள் அல்ல. இவர்கள் அன்றைய காலகட்டத்தில் நியமனம் செய்யப்பட்ட போது என்னென்ன தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தோ இந்த தகுதிகள் எல்லாம் பெற்றுத்தான் வேலைக்கு வந்தார்கள். வெவ்வேறு மாநிலங்கள்ல உரிய தகுதி இல்லாம அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்லை. இந்த விஷயத்துல நம்ம எடுத்து சொன்னோம். அதை புரிஞ்சுக்கிட்டப்ப என்சிடி சேர்மேனை போன்ல கூப்பிட்டு எல்லா செக்ரட்டரியை வச்சுக்கிட்டு இது உடனடியா ஒரு அரைவ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில மீண்டும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் நம்ம நம்பிக்கையோட காத்திருந்தோம். இந்த சூழ்நிலையில செப்டம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பினுடைய சீராய்வு மனுவானது 29/5/2026 வந்துச்சு. அதுலயும் நாட்டினுடைய மிகப்பெரிய வழக்கறிஞர் எல்லாத்தையும் பல்வேறு மாநிலங்களை வைத்திருந்தாங்க. உத்தரப்பிரதேச அரசு அபிஷேக் மனு சிங்கிங்கிற வச்சிருந்தது. மத்திய பிரதேசம் முகுல் ரோத்கி வச்சிருந்தது. நம்ம குப்தாங்கிற வழக்கறிஞர் வச்சிருந்தோம். பட்வாலியாகிற வழக்கறிஞர் உள்ள இருந்தாரு. இப்படி 69 ரிவ்யூ பெட்டிஷன் இருந்ததுல 7 வழக்கறிஞர்கள் மட்டுமே மிகச்சிறந்த வழக்கம் மட்டுமே பேசினாங்க. 7 பேருமே 2000 RTA ஆக்டுக்கு முன்னாடி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்த அத்தனை பேர்த்துக்குமே தகுதி தேர்வு விலக்களிக்கணுங்கிற இதைத்தான் வாதமா வச்சாங்க. அதுல கூட ஒருத்தர் கேட்டாரு, பார் கவுன்சில் தேர்வு வச்சு இப்ப நாமெல்லாம் எழுத முடியுங்களா இல்லாட் அப்படிங்கிற கேள்வியை கூட அவர் வச்சாரு. இத்தனையும் தாண்டி நீதிமன்றமானது அந்த 2 ஆண்டு தவிர்ப்புங்கிறத 3 ஆண்டா அப்படின்னு குறைச்சிருச்சு. இந்த சூழ்நிலையில நம்முடைய 2012 டெட் மட்டுமே தேர்வு எழுதிவிட்டு நியமன தேர்வு எதுவுமே எழுதாத சூழ்நிலையில அவர்கள் அந்த வெயிட்டேஜ் மார்க் வச்சு ஒரு சில ஆண்டுகளையும்
நேரடியாக டெட் மதிப்பெண்கள் வச்சு ஒரு சில ஆண்டுகள்லையும் அப்பாயின்மெண்ட் ஆன டீச்சர் சார்பா நமக்கு அது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை உருவாகி இருக்குது. நமக்கு படிக்காத ஒரு பக்கம் பிரச்சனை. எப்படியாவது ஜூலை 5ஆம் தேதி தாண்டுற வரைக்கும் இவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில 2012க்கான 12 நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் எங்களுக்கு தான் அனைத்து பதவி உயர்வுகளை வழங்கணும்னு சொல்லி போட்டு நீதிபதி PT ஆஷாதி அவர்கள் முன்னாடி வழக்கு எடுத்துட்டு போய் அவர்கள்ட்ட வந்து உயர் வயசு 2022, 23, 24 வயசு போடணும், 26 பேனல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு 26 பேனலுக்கு தடையானையும் 22 பேனலுக்கு வந்து வாங்கிட்டாங்க. அதே சமயம் இன்னும் 4-5 பேர் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இயர் வைஸ் பேனல் போடணும் அப்படின்ட்டு ஒரு டைரக்ஷனும் வாங்கிட்டாங்க. அதே PT ஆசாமோட ஹை ஸ்கூலுக்கு ஒண்ணு, எலிமெண்ட்ரிக்கு ஒண்ணு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து நடைமுறைப்படுத்தப்படுமானால் 2025 தேர்வு பெற்றவர்களா இருந்தாலும் சரி, இனிமேல் எழுதக்கூடிய தேர்வு பெற்றவங்களா சரி, அவர்கள் அடுத்த ஆண்டு பேனலுக்கு மட்டும்தான் தகுதியுடையவர்கள் ஆக்கப்பட சூழ்நிலை வரும். அப்படிங்கிறதுனால இது சம்பந்தமாக நாம் வந்து மீண்டும் ஒரு முறை மத்திய கல்வி அமைச்சரன் கடந்த 26ஆம் தேதியானது நம்முடைய அகில பாரத அமைப்பான சந்திச்சு இந்த விஷயங்களை சொல்லி முறையிட்டு இருக்குது. அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் யாரும் பாதிக்கப்படாத அளவுல ஏதாவது ஒரு முடிவுகளை வந்து விரைவில் அறிவிக்க போறோம், அதற்கான ஏற்பாடு நடந்துட்டு வருது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த முடிவானது சட்டத்திருத்தமாக இருந்தால் மட்டுமே தமிழ்நாட்டினுடைய மூத்த ஆசிரியர்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படாமல் தவிர்க்கப்படும். சட்டத்தை இல்லாத வேறு தீர்வு சொன்னா பணியில் இருக்கிறதுக்கு வேணா அந்த பாதிப்பு தவிர்க்கலாமே தவிர பதவி உயர்வுங்கிற சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு சிக்கல் உருவாகலாம். ஆனால் அதற்கான காய் நகரத்தில் நமக்கு இருந்தாலும் இப்ப உடனடியாக 8 வார காலத்துக்குள்ள பதவி உயர்வு போடணும் அப்படின்னு சொல்லிடுற சூழ்நிலை, அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கடந்த 4/6/2026 நீதிபதி SM சுப்பிரமணியம் அவர்கள் வழங்க டெட்டு தகுதி பெறாத ஆசிரியர்கள் வழக்குன்னு கொண்டு வந்தீங்கன்னா அதை ஏற்றக்கூடாது, அந்த மாதிரி சூழ்நிலை அரசாங்கம் உருவாக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சு நீங்க டெட்டு பாஸ் பண்ணவங்களை வச்சு ப்ரொமோஷன்ஸ் ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இயர் வைஸ் பேனல்னு அவர் சொல்லல. ஸோ நம்ம அவர்கிட்ட இப்போ அப்பீல் கொண்டு போறதா அல்லது நீதிபதி PT ஆஷா கிட்டேயே வந்து எகைன் ஒரு வழக்கு போட்டு அவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. ஆசிரியர் தகுதி தேர்வு செப்டம்பர் 1ஆம் தேதி தான் வந்து உச்ச நீதிமன்றம் உறுதி பண்ணியிருக்குது. அதற்கு பிறகு ஒரு பொதுவான தகுதி தேர்வா நடந்தது, அது ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு என்று அரசு அறிவிக்கல. ஸோ அதுல எல்லாருமே நம்ம எழுத முடியல, எழுதல. இப்ப ஜூலை இல்லாத 4/5ங்கிற தேதியில தான் வந்துட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு 12 ஆசிரியர்களுக்கான நடத்துகிறது. ஆண்டுக்கு 2 முறை ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்தணும் என்று NCTE சொல்லியிருக்குது, மதுரை உயர்நீதிமன்ற கிளை பெஞ்ச் சொல்லியிருக்குது, உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்புல உறுதிப்படுத்தி இருக்குது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில ஒரு வாய்ப்பு கூட தராம எங்களை வந்து தகுதி இல்லாதவர்களாக அறிவித்து விட்டு 2012 அவர்கள் பணி நியமனத்திற்காக ஆசிரியர் தகுதி எழுதியவர்களை பதவி உயர்வுக்கும் எடுத்துக்கொண்டு செல்வது கூடாது என்று வழக்காடுகள் சூழல் இருக்கிறோம். இந்த வழக்கு நீதி பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ரிக்கு மொத்தம் 2 வழக்குகள் போடணும், ஹைஸ்கூலுக்கு 2 வழக்குகள் போடணும், மொத்தம் 4 வழக்குகள் போடணும். மிகுந்த மூத்த வழக்கறிஞர் வைக்கணும்னா ஒரு மூத்த வழக்கறிஞர் மினிமம் 2 to 3 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிட்ட அவ்வளவு தொகை கொடுத்து நம்ம ஆசிரியர் பெருமக்கள் இன்னும் இணைந்த வண்ணம் இருந்தாலும் கூட அந்த தொகை நம்ம கிட்ட சேர முடியல. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 110 பேர் கூட நம்ம இணையில. நம்ம ஒவ்வொருவரும் பங்களிப்பு செய்து இந்த வழக்கை மூத்த வழக்கறிஞர் வைக்கிறதுக்கு உதவுற அளவுக்கு பணம் சேர்த்தா தான் நம்ம மூத்த வழக்கறிஞர் வைக்க முடியும். ஆனா பணம் செட்டுன்னு காத்திருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. எனக்கு ஒன்னா 8 வார காலத்துல இப்ப 3 வார காலம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 5 வார காலத்துக்குள்ள அரசு அப்பீல் பண்ணுமான்னு விட அரசு தெளிவா அப்பீல் பண்ணுமா பண்ணலையாங்கிற விஷயத்துக்கு இயக்குனர் பெருமக்கள்கிட்ட நமக்கு தெளிவான பதில் கிடைக்கல. பெயரளவில் அப்பீல் பண்ணாலும் சிக்கல், நாம கொண்டு போறதுல வந்து நம்ம குவாலிஃபைடு இல்லைங்கிற விஷயத்த கொண்டு போனாலும் அதுல ஒரு சிக்கல் இருக்குது. இப்போதைக்கு 2012 டீச்சர்ஸ் ப்ரமோஷன் வாங்காம தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழிகளை நம்ம ஆராய்ஞ்சிட்டு வர்றோம். அதற்கு பொருத்தமான ஒரு விஷயங்கள் நம்ம எடுக்க போறோம். அந்த விஷயங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே சேர்க்கப்படுமா? நான் TRB எழுதணும், நான் ஏன் டெட் எழுதணும் அப்படின்னா அவங்க TRB எழுதட்டுமான கேள்வி எல்லாம் இன்றைக்கு வைக்க முடியாது. ஏன்னா அப்பாயின்மெண்ட்டுக்கு பல்வேறு விதமான வழிகள் இருக்கு. அப்பாயின்மெண்ட் பை டிரான்ஸ்பர், அப்பாயின்மெண்ட் பை ப்ரமோஷன், அப்பாயின்மெண்ட் பை ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ரெக்ரூட்மெண்ட் மட்டும்தான் TRB வரும், ப்ரமோஷனுக்கோ டிரான்ஸ்பருக்கோ TRB வராது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஏதோ அப்ராப்பரியேட்டோ எது சிறந்த வழக்கறிஞரோ இப்படியெல்லாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த வலிந்து திணிக்கப்பட்ட இந்த தேர்வை வந்து வெற்றி கொள்வதற்கு மிகுந்த கவனத்தோடையும் நம்பிக்கையோடையும் படிங்க. ஆனா அரசு தரப்புல நமக்கு சொல்லப்பட்ட செய்தி நாம் பயந்துட்டு இருக்கிற அளவுக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம்.
இந்த முறை வந்து புதிய கல்வி அமைச்சரை சந்திச்சு அனைவருக்கும் தகுதி தேர்வு மதிப்பெண்கள் 60ன்னு வைக்கணும். ஏன்னா இது வந்து அப்பாயின்மெண்ட் கிடையாது, ரெக்ரூட்மெண்ட் கிடையாது, போட்டித் தேர்வு கிடையாது. ஏற்கனவே இவர்கள் பணியில் இருக்கின்ற அத்தனை பேரும் ரோஸ்டர் முறைப்படி இடஒதுக்கீட்டு முறைப்படி பணியில் சேர்ந்தவர்கள் தான். இவர்கள் தற்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாகத்தான் எழுதுறாங்க. ஆகவே அனைவருக்கும் 60 மதிப்பெண் வைக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். இதை எதிர்த்தும் டெட் தேர்வு முடிச்சுட்டு வேலை இழந்தவர்கள் எங்களுக்கு வந்து மார்க் ஏன் குறைக்கக்கூடாதுன்னு கேஸ் போடுறதா சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குனாலதான் வந்து பள்ளிக்கல்வித்துறை தடுமாட்டி வருதும். இருந்தாலும் தர்மம் வெல்லும், தர்மம் நம்ம பக்கம் இருக்குங்கிற அடிப்படையில தொடர்ந்து நாங்க முயற்சி பண்ணிட்டு வர்றோம். இப்படி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வர்றதுல கிட்டத்தட்ட ஒரு 126 வகுப்புகளாக சரியான நேரத்துக்கு ஆரம்பித்த நம்முடைய அருள் செல்வம், சத்யநாராயணன் சாரு, தனலட்சுமி, கலைவாணி, சேகர் போன்ற இந்த குழுவினருக்கு தேசிய ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக அதனுடைய பொதுச் செயலாளர் முறையில தலை வணங்கி உண்மையிலேயே இவ்வளவு கோடை விடுமுறை காலத்தை முற்றிலுமாக தியாகம் செய்துவிட்டு தனது குடும்பத்தினுடைய நலன்களை அத்தனை தியாகம் செய்துவிட்டு 1 மணி நேரம் எடுத்தா போதும், 1.5 மணி நேரம் எடுத்தா போதும் தாண்டி 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட வகுப்புகளை இழுக்கின்ற அளவுக்கு தொடர்ந்து இந்த பாடத்தை முடிக்கணும். எவ்வளவு தூரம் அவங்களுக்கு நம்ம வந்து இன்புட் கொடுக்க முடியும் அவ்வளவு கொடுக்கணும்னு ஆர்வத்தோடு செயல்படுகின்ற இந்த பெருமக்களை பெற்றதிலே தேசிய ஆசிரியர் பெருமிதம் கொள்கிறது. அந்த அடிப்படையில நீங்கள் அத்தனை பேருமே உங்கள் ஒவ்வொருவருமே வழக்குக்கான பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த வழக்குல வெற்றி கொள்ள முடியும். நம்மளுடைய சீனியர்ட்டுங்கிற அப்படியே சீனியாரிட்டி வித் மெரிட்டுங்கிறத நம்ம தக்க வச்சுக்க முடியும். எங்கள் அத்தனை பேருமே ஜூலை 4ஆம் தேதி எழுதுகின்ற டெட் 1 தேர்வாக இருந்தாலும் சரி, ஜூலை 5ஆம் தேதி இருக்கின்ற டெட் 2 தேர்வாக இருந்தாலும் சரி, நீங்கள் அத்தனை பேரும் மிகச்சிறந்த மதிப்பெண்களோடு கிட்டத்தட்ட 100 மதிப்பெண்கள் என்ற அளவிலேயே பெற்று தேசிய ஆசிரியர் உழைப்பு அந்த அளவு கொடுத்திருக்குது. அத்தனை பேரும் தேர்ச்சி பெற்ற பின்பு நீங்கள் மீண்டும் தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய பணிகளை எல்லாம் பாராட்டி சேவை மனப்பான்மையோடு ஆசிரியர் நலன் சார்ந்தும் மாணவர் நலன் சார்ந்தும் இயங்குகின்ற அமைப்பு இது. எலிமெண்டரி, ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், டயட் உட்பட அத்தனை பேரையும் ஒரே குடையின் கீழ் ஒரே அமைப்பாக இருக்கின்ற அமைப்பு, தனித்தனி அமைப்பு இல்ல. இந்த அமைப்பினுடைய பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு மாணவ சமுதாயமும் இந்த குடிமக்களும் நாடும் உயர்வதற்கான தங்களுடைய நல்ல ஒத்துழைப்பை வழங்கி உதவுமாறு தேசிய ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இது சம்பந்தமாக உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க இதுல கேட்கலாம், ரிசல்ட் கேட்கலாம், அல்லது என்னுடைய எண் வாங்கி எங்கிட்ட கேட்கலாம். நீங்கள் அத்தனை பேரும் ஆசிரியர் தகுதி தேர்வை முடித்து உங்களுடைய பணியை பாதுகாக்கின்ற வரை இந்த வகுப்புகளும் எங்களுடைய உதவிகளும் நிச்சயமாக தொடரும். அதற்கான உத்தரவாதத்தை இந்த வகுப்பின் மூலம் உங்களுக்கு அளிக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் பயன்பெறுங்கள். நம்பிக்கையோடு தேர்வு எழுதுங்கள். இந்த தேர்வின் மூலம் உங்களுடைய மகிழ்ச்சியான தருணமாக ஜூலை 4ஆம் தேதி மாலையும் ஜூலை 5ஆம் தேதி மாலையும் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நிச்சயமாக நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் மீண்டும் இனிய வணக்கம். நல்லதொரு வாழ்த்துறையை நான் கூட ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை வழங்கி இருக்கின்ற ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்போ நம்ம பாவ்லோவ், ஸ்கின்னர் 2 பேருடைய கண்டிஷனிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பாவ்லோவுடைய கண்டிஷனிங் அப்படிங்கிறது எஸ் டைப் அப்படிங்கிற ஸ்டிமுலஸ் சார்ந்த கண்டிஷன். ஸ்கின்னருடையது ரெஸ்பான்ஸ் சார்ந்த ஆர் டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்பான்ஸ் சார்ந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம். இதுல ஸ்கின்னருடைய சோதனை எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு சிறிய பெட்டியில பசியோடு இருக்கக்கூடிய ஒரு எலியை உள்ள போட்டுட்டு அந்த எலிக்கு அந்த பொட்டிக்குள்ளார ஒரு சின்ன லிவர் ஒண்ணு இருக்கு, ஒரு நெம்புகோல் மாதிரி ஒரு லிவர் ஒண்ணு இருக்கு. அதை பிரஸ் பண்ணா மேல இருந்து ஒரு பகுதி ஓபன் ஆகி அந்த எலிக்கான உணவு உள்ள வந்து விழுவுறது மாதிரியான ஏற்பாடுகளை கொண்ட பாக்ஸ் அது, அந்த பெட்டி. ஸோ அந்த பெட்டிக்குள்ள பசியோட இருக்கிற எலி உள்ள போட்டுட்டு ஒரு பாட்டுக்கு இருக்கிறாரு. அந்த எலி பசியினால கீச்சு மிச்சுன்னு கத்திக்கிட்டு அங்க எங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு பிராண்டுது எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எதேச்சையா அதனுடைய கால்கள் பட்டு அந்த லிவர் பிரஸ் ஆகுது. லிவர் பிரஸ் ஆன உடனே மேல இருந்து ஓப்பன் ஆகி பாக்ஸோட மேல் பகுதி ஓப்பன் ஆகி உள்ள ஒரு ரொட்டி துண்டு, அந்த எலி சாப்பிடக்கூடிய உணவு துண்டு உள்ள வந்து விழுது. ஸோ இப்ப திரும்ப மூடிடுது. இது மாதிரி திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் எப்பெல்லாம் அது வந்து இந்த லிவரை பிரஸ் பண்ணுதோ அப்பெல்லாம் அதுக்கு உணவு உள்ள விழுவுறது அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்ஸ். இப்போ நம்மளுடைய இதன் மூலமாக அவர் சொல்ல வர்றது என்னன்னா, நமக்கு விரும்பத்தகுந்த ரெஸ்பான்ஸ் என்னங்க, அந்த லிவரை பிரஸ் பண்ணணும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸை எப்பெல்லாம் அது செய்யுதோ அப்பெல்லாம் அதுக்கு ரீஇன்ஃபோர்சர் கொடுக்கணும். எப்ப பிரஸ் பண்ணாலும், அது பசியோட இருக்கு பசியோட இல்லை அதை பத்திலாம் பிரச்சனை இல்லை, லிவரை பிரஸ் பண்ணா உடனே அதுக்கு உணவு துண்டு உள்ள வந்து விழணும். ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான கருத்தை தான் அவர் வலியுறுத்துறாரு. ரெஸ்பான்ஸ்ல டிசைரபிள் ரெஸ்பான்ஸ், விரும்பத்தகுந்த அந்த விளைவு, அந்த மாற்றம், அந்த ரெஸ்பான்ஸ் என்னவோ அந்த துலங்களை
வலுவூட்டுவதற்காக வலுவூட்டி பரிசு பாராட்டு அப்படின்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இங்க இப்போ அதுக்கான பரிசு பாராட்டா என்ன கிடைக்குது அப்படின்னா உணவு துண்டு கிடைக்குது. ஸோ அப்ப அந்த பசியோடு இருக்கிற நேரத்துல லிவரை பிரஸ் பண்ணி அதன் மூலமாக உணவு துண்டை பெற்ற அந்த எலிக்கு திரும்ப திரும்ப திரும்பலாம் உள்ள போட்டாலே அது இப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா நேரா போகும், ஸ்டைலா போய் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. அந்த எலி அப்படியே ராஜ நடை போட்டு போய் அந்த லிவரை பிரஸ் பண்ணது, அப்படியே உணவு வருது, சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கு. திரும்ப திரும்ப பசிக்குது அப்படின்னா இன்னொரு பீஸ் வேணும், இன்னொரு பீஸ் அந்த உணவு துண்டு வேணும் அப்படின்னா திரும்ப லிவரை பிரஸ் பண்ணது, உள்ளூர் உணவு சாப்பிடும். அப்ப விரும்பத்தகுந்த ரெஸ்பான்ஸை வளர்த்தெடுப்பதற்காக செய்யக்கூடிய ரீஇன்ஃபோர்சர் தான் லிவரை பிரஸ் பண்ணோன்னே கிடைக்கிற அந்த உணவு துண்டு அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி அவர் வேற என்னென்னலாம் செஞ்சார் அப்படின்னா, இந்த வெள்ளை எலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெள்ளை எலிய பேண்டு இசைக்கு, அந்த பேண்ட் மியூசிக்கு டான்ஸ் ஆட வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் சில பல வேலைகள்லாம் செஞ்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இந்த பர்டிகுலர் விரும்பத்தகுந்த டிசைரபிள் ரெஸ்பான்ஸுக்கு வலுவூட்டுதல் கொடுப்பதன் மூலமாக கற்றலை நிகழ செய்வது அப்படிங்கிறது தான். இங்க அவர் இன்னொரு கருத்து என்ன வலியுறுத்துறாரு அப்படின்னா, இந்த விரும்பத்தகுந்த ரெஸ்பான்ஸ் வெளிப்படுத்தினதுக்கு பிறகு வலுவூட்டி கொடுக்கலன்னா இந்த நம்ம எதிர்பார்த்த விரும்பத்தகுந்த ரெஸ்பான்ஸ் காலப்போக்கில் மறைஞ்சு போயிடும். இங்க இந்த எலிக்கு லிவரை பிரஸ் பண்ணும் போது உணவு கொடுத்ததுனாலதான் அந்த ரெஸ்பான்ஸ் ரீட்டைன் ஆகுது. அதே எலி அந்த கதவை பிராண்டி இருக்கும், செவுத்து உடைச்சிருக்கும், ஏதோ பண்ணிருக்கும், செவுத்து குரண்டி இருக்கும், எல்லாம் பண்ணிருக்கும், அதுக்கு அது விரும்பத்தகுந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. நம்ம என்ன பண்ணல, அதுக்கு நம்ம எந்த பரிசும் கொடுக்கல. ஸோ அப்படி கொடுக்கலன்னும் பொழுது அந்த ரெஸ்பான்ஸ் மறைஞ்சு போகுது. இப்போ ஒருவேளை இந்த லிவரை பிரஸ் பண்ணதுன்ற அந்த ரெஸ்பான்ஸுக்கும் நம்ம உணவு கொடுக்காம இருந்தோம்னா அந்த ரெஸ்பான்ஸும் மறைஞ்சு போயிருக்கும். இப்போ விரும்பத்தகுந்த ரெஸ்பான்ஸ் வந்துருச்சுன்னா அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஆசிரியர் விரும்பத்தகுந்த கற்றல் வெளிப்பாடு வரும் பொழுது அதை வலுவூட்டம் செய்து வச்சுக்கணும் அப்படின்றதுதான் இவருடைய கருத்து. இப்ப இந்த ஸ்கின்னருடைய கருத்துக்களோட எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கற்றலை தனியால் வேற்றுமைக்கு ஏற்ப மாற்றி அமைச்சு கற்பித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இண்டிவிஜுவல் லேர்னிங் டிஃபரன்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தனியால் வேறுபாடு, அந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இன் லேர்னிங். ஸோ அந்த தனியால் வேறுபாடுகளுக்கு தகுந்த மாதிரி கற்பித்தலை நாம் வடிவமைப்பது அப்படிங்கிறது தான் ஸ்கின்னருடைய கோட்பாடு. இதுல நம்ம முந்தைய வகுப்புல கூட நான் சொல்லியிருக்கேன், ப்ரோக்ராம்டு லேர்னிங் அப்படிங்கிற நிரல் வழி கற்றல் அப்படின்னு ஒரு, அல்லது திட்டமிட்டு கற்றல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ப்ரோக்ராம்டு லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கற்றல் முறை ஸ்கின்னருடைய வடிவமைப்புல இருந்து வந்தது. இந்த ப்ரோக்ராம்டு லேர்னிங் அதுல ஒரு சட்டகமா இருக்கும், ஒரு சட்டகமும் இதை முடிச்சீங்கன்னா அடுத்தது, அது முடிச்சோன்னா அடுத்தது, இதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் அதுல இருக்கும். நீங்க இந்த கற்று முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான யுக்தியாக அது இருக்கும். இப்போ நம்ம படிக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் மோட் இருக்கு இல்லையா, அஞ்சல் வழி, அதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு பாடம், அந்த பாடம் முடிச்ச உடனேயும் அதை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஆன்லைன் மோட்ல படிக்கிறோம், அதுலயும் இந்த மாதிரி வாய்ப்பு. இது எல்லாத்துக்கும் பேஸ் வந்து இந்த ஸ்கின்னருடைய ப்ரோக்ராம்டு லேர்னிங் அப்படிங்கிற அந்த கற்பித்தல் முறை தான். இது இந்த அவருடைய கோட்பாட்டுல இருந்து கொண்டு வந்ததுதான். டிசைரபிள் ரெஸ்பான்ஸை வலுவூட்டம் செய்வதன் மூலமாக அதை தக்க வைப்பது, அதன் மூலமாக கற்றலை மேம்படுத்துவது அப்படிங்கிற அந்த ஒன் லைனர் தான் அவருடைய முக்கியமான கோட்பாடு, ஸ்கின்னரோட, பிஎஃப் ஸ்கின்னருடைய ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஸோ இப்போ இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங்ல இருந்து வந்ததுதான் ப்ரோக்ராம்டு லேர்னிங். அதுக்கப்புறம் இந்த கற்பித்தல் எந்திரங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் அவர் சொன்னார், டீச்சிங் மெஷின்ஸ். அதே மாதிரி கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற சிஏஐ, அதை நம்ம வந்து கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங் சிஏஎல் அப்படின்னு வச்சிருக்கோம். நம்ம இந்த எஸ்எஸ்ஏ வந்த புதுசுல நம்ம பள்ளிகள்ல கேல் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் லேர்னிங் ஒவ்வொரு பள்ளிகள்லையும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்து, அந்த கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த சிடிஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். அந்த அசீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் சிடிஸ், அப்புறம் அந்த இங்கிலீஷ்க்கு நிறைய சீரிஸ் கொடுத்தோம், ஹலோ இங்கிலீஷ், அந்த மாதிரி எல்லாம் சீரிஸ் கொடுத்தோம். இது எல்லாமே எங்க இருந்து வந்தது அப்படின்னா, நம்ம பிஎஃப் ஸ்கின்னருடைய ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிற செயல்படு ஆக்க நிலையிருத்தம் அந்த கல்வி கோட்பாட்டினுடைய அடிப்படையில வந்ததுதான் இது எல்லாமே. ஏன்னா இது கற்றல்ல தனியார் வேற்றுமைக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்படுது. அந்த சிடிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அந்த கான்செப்டை ஒரு வீடியோவாவோ, அனிமேட்டட் வீடியோவாவோ அல்லது ஒரு கதையாவோ சொல்லியிருப்பாங்க. முடிச்சதுக்கு பிறகு அடுத்த கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட்ல கொஸ்டின்ஸ் வரும், டிஸ்பிளே ஆகும் கம்ப்யூட்டர்ல. அது குழந்தை ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணது கரெக்டா பண்ணிட்டா, அல்லது குறிப்பிட்ட அளவு இத்தனை கொஸ்டினுக்கு இத்தனை கொஸ்டின் அப்படி கரெக்டா ஆன்சர் பண்ணாதான் அடுத்த கான்செப்ட் ஓப்பன் ஆகும். ஒருவேளை இதுக்கு அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில அவன் சரியா ஆன்சர் பண்ணலைன்னா இந்த கட்டளையே திரும்ப கற்க வேண்டி அனுப்பிடும். அந்த குழந்தைய நீ அதை இன்னொரு நல்லா படிச்சுட்டு சொல்லி அவனுக்கு அதை மனம் கோணாத மாதிரி அதை சொல்லி அந்த கான்செப்டை வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைத்து திரும்பவும் அதே கான்செப்டை டீச் பண்ணும். அந்த அது கதைக்கு பதிலாக முதல்ல கதையா இருந்தது அப்படின்னா இப்போ அதை வந்து வேற ஒரு மெத்தடாலஜியில அதே கான்செப்ட் டீச் ஆகும். ஸோ இதுல இப்போ ஆன்சர் பண்ணி கரெக்டா பண்ணிட்டான்னா ரெண்டாவது கான்செப்டுக்குள்ள போக முடியும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா,
இண்டிவிஜுவலைஸ்டு ப்ரோக்ராம்டு லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அவங்களோட இண்டிவிஜுவலைஸ்டு நீடுக்கு தகுந்த மாதிரி தனியால் வேற்றுமைக்கான தேவையின் அடிப்படையில வடிவமைக்கப்பட்ட ப்ரோக்ராம்டு லேர்னிங். இதெல்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங்ல ஸ்கின்னரோட கருத்துக்களை அடிப்படையாக வைத்து நம்ம பள்ளிகளில் நம்ம செயல்படுத்தின விஷயங்கள். ஸோ அடுத்தது நடத்தை மாற்றத்துக்கும் இதே தான். என்ன அப்படின்னா, நடத்தை மாற்றம் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த நடத்தை மாற்றம் வரணும்? இப்ப நம்ம சொல்றது இங்க நடத்தை மாற்றம் சொல்றதுல ரெண்டு விஷயம் இருக்கு. லேர்னிங்கை பொறுத்தவரைக்கும் லேர்னிங் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற நடத்தை மாற்றம், அவனோட நிஜமான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நடத்தை மாற்றம் அப்படின்னா டிசைரபிள் பிஹேவியர் சேஞ்ச். ஸோ இதை வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, இப்போ கற்றல்ல அந்த நடத்தை மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றல் நோக்கங்கள் அல்லது கற்றல் இலக்குகள், அதுதான் நம்ம இப்ப எல்ஓஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸை முடிவு செய்து கொண்டு கற்றல் விளைவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கற்றல் விளைவுகள் அல்லது கற்றல் நோக்கங்கள், அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸை முடிவு பண்ணிட்டு அதன் அடிப்படையில கற்றலை செய்வது. இந்த கற்றல் முடிஞ்சது, இந்த பாடத்தை நான் நடத்தி முடிச்சேன்னா மாணவர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய நடத்தை மாற்றம் இதெல்லாம் அப்படின்னா, அப்போ அதை வர வைக்கிறது மாதிரியான கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளை நான் என்னுடைய வகுப்பறையில வடிவமைத்துக் கொள்வது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ஸ்கின்னருடைய இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங்ல இருக்கக்கூடியது. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்டிங் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அடைவேற்றுவதற்காக குழந்தைகளோட ஒரு ஒப்பந்தம் மாதிரி. பெர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்டிங் அப்படின்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் நீ பண்ணேன்னா உனக்கு இந்த சலுகை தருவேன் அல்லது இந்த மாதிரி தருவேன், அதுதான் நம்ம சொல்றோம். அந்த பரிசு பாராட்டு அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதை சொல்றக்கூடியது பெர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்டிங் அப்படிங்கிறது. அடுத்தது லேர்னிங் ஃபார் மாஸ்டரி. மாஸ்டரினா இங்க தேர்ச்சிக்கான கற்றலும் தமிழ்ல இருக்குது. அப்படி இருக்கிற தேர்ச்சிக்குன்னா 35 மார்க்குக்கான கற்றல் இல்ல, மாஸ்டரி. அதனால இங்கிலீஷ்ல உள்ள வச்சு நான் பார்த்து சொல்றேன். லேர்னிங் ஃபார் மாஸ்டரி அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பாடப்பகுதியில மாஸ்டரி ஓவர் தி கான்செப்ட் ஆர் மாஸ்டரி ஓவர் தி கான்டென்ட், அந்த மாதிரி அந்த பாடப்பகுதியில உயர்வான தரத்தை பெறக்கூடியதுக்கான கற்றலுக்கு என்ன செய்யணுமோ அதை அந்த விஷயத்துல நம்ம வகுப்பறை கற்றலை கற்பித்தலை வடிவமைத்தல் அப்படிங்கிறது. அடுத்தது ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி, டீச்சர் எஃபெக்டிவ்னஸ் ட்ரைனிங். அதுதான் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். டீச்சர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், டிபிடி அப்படிலாம் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு திறன் சொல்லுவோம், 21st century skills. அதுல இருக்குதெல்லாம் டீச்சர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒண்ணு. அப்புறம் கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், தொடர் கற்றல் கற்பித்தல் மேம்பாட்டு செயல்பாடுகள் அப்படிலாம் சொல்றோம். அந்த சிபிடிங்கிற கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், டீச்சர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டிபிடி, இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து ஸ்கின்னரனுடைய செயல்படு ஆக்க நிலையுறுத்தத்தினுடைய விளைவால் ஏற்படக்கூடிய கற்றல் கற்பித்தல் மாற்றங்கள். ஸோ இந்த அளவுல ஸ்கின்னர் இப்ப நம்ம இன்றைய வகுப்பு பொறுத்தவரையிலும் கனெக்ஷனிசம் அப்படிங்கிற தாண்டைக்கினுடைய ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் கனெக்ஷனிசம் அப்படிங்கிற தியரி பார்த்தோம். அடுத்தது பாவ்லோவுடைய கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிற ஆக்க நிலையுறுத்தி கற்றல் பார்த்தோம். அடுத்தது ஸ்கின்னருடைய செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் அப்படிங்கிற ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிற அந்த தியரி பார்த்திருக்கோம். இன்னும் இந்த கற்றல் தியரியில இந்த 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேர்ல அவர்களுடைய கற்றல் தியரியை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.